செம்மையே தொழுவார் வினை சிந்துமே இடைமருதன்களல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடும் மறவாமல் ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடும் மறவாமல் அழிகாடு மலர் தூவும் அழிகாடு மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றற்ற பண்டை மறைவன்றற்ற பசுந்தே ஞானம் பறிந்து பொடுக சிவகந்தம் பறந்து நார பசுந்தேன் ஞானம் பறிந்து பொடுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் வெண்ட மலர் பொழில் புடைசூழ் பெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தள்ளமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணர அருவே தெளிந்த அறிவே மையன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே தென்கோ முச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே தென்கோ முச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே. கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடே கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடே கலகபாச தொடரறுத்தே கலகபாச தொடரறுத்தே காமத்தரியை அறவீழ்ச்சி கலகபாச தொடரறுத்தே காமத்தரியை அறவீழ்ச்சி அலையும் சமயத்தருக்களுக்கு அலையும் சமயத்தருக்களுக்கு அடிவேரோடும் அகன்று எறிந்திட்டு அருளின் படாத்தை அருளின் படாத்தை முகமேற்கொண்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதிவேத ஆகமங்கள் எனும் தொலைய மணிகள் இருமருங்கும் துணிக்க ஆதி வேத ஆகமங்கள் எனும் தொலைய மணிகள் இருமருங்கும் துணிக்க சைவ மதம் பொழிந்து
சைவ மதம் பொழிந்து துங்கமோடும் உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே வளமார் துறை செய் சிவஞான வள்ளால் வருக வளமார் துறை செய் சிவஞான வள்ளால் வருக வருகவே சிவஞான வள்ளால் வருக வருகவே ஏ திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே இந்த சிவஞான மாபாடியத்தினுடைய சிறப்பு பாயிரம் அதை சிந்தித்தோம். அந்த சிறப்பு பாயிரத்துல அந்த 11 வரிகளை கொண்டு நூல் சிறப்பினையும் நூல் ஆசிரியர் சிறப்பினையும் எப்படி அந்த சிறப்பு பாயிர ஆசிரியர் கூறுகிறார் என்பதை மாதவ சிவஞான யோகிகள் மிக அருமையாக எடுத்து சொன்னார். அந்த சிறப்பு பாயிரம் ஒன்னிலேயே உங்களுக்கு அந்த சிவஞான போத நூல்ல சொல்லக்கூடியது அத்தனை கருத்துகளையும் நமக்கு தொகுத்து காட்டுவார். அதுல 4 சொற்கள், அந்த 4 சொற்களை வச்சுக்கிட்டு அந்த நூல் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லுவார். எனவே நாடி தேர்ந்து கண்டு மயர்வர என்ற இந்த 4 சொற்களினால நாடுனதுனால தீர்தல் ஒன்றுக்கொன்று காரண காரியமாகும். இந்த 4 நூல் ஆராய்ச்சியே நமக்கு அறிவிலே பயனை தரும் என்று அது மிகச்சிறந்த சிவபுண்ணியம் என்பதையும் ஞான பூசை என்பதையும் அங்கே சொல்லுவார். அப்புறம் சிவஞானம் கண்ணாக கொண்டு கண்டு அந்த ஆணவ மலம் தேய்ந்து நீங்கிய காரணத்தால் சிவஞானம் விளங்கப் பெற அதனை கண்ணாக கொண்டு ஜீவான்மா பரமான்மா ஆகிய பொருள்களை அனுபவமாக அறிதல். அப்படி அறியும் பொழுது அதற்கு அந்த மயக்கமும் தீருகிறது. எனவே நம்முடைய அறிவு தெளிவு பெற்றால் முக்தி எளிது என்பதை அங்கே சொல்லி அதுக்கப்புறம் நூலாசிரியர் அவர் மெய்கண்ட தேவர். அவர் உடைய சிறப்பை நோக்கி இந்த பிறவியிலிருந்து விடுபட்ட ஞானிகள் கூட அவருடைய திருவடியை சூடிக்கொள்ளக்கூடிய ஞானிகளுக்குள்ளே முதன்மையானவர் என்பதை அங்கே சொன்னார். பவனனின் அன்பகை கடந்த தவர் அடிபுனையும் தலைமையோனே என்று. அப்போ இந்த நூல் ஆசிரியர் சிறப்பு, நூலின் சிறப்பு, நூலு அதனுடைய எழுந்த நோக்கத்தை நாம பார்த்தோம். இது ஆகமங்களுக்கிடையே உள்ள வேற்றுமையை நீக்கி பொருள் ஒருமை உணர்த்துவது, எனவே அந்த மயக்கம் தீர்ப்பது என்ற அந்த சிறந்த கருத்தை எடுத்து உரைத்தார். இப்போ நாம அதன் தொடர்ச்சியாக நாம பாடியத்துல 8ஆம் நூற்பாவிலிருந்து சிந்திக்க தொடங்க போகிறோம். இதை பற்றி சொல்லும் பொழுது உலகுடை நாயனார் சொல்லுவார், முந்தும் ஆகமத்தை அருள்துறை அண்ணல் மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதல் வழி சார்பாம் 3 நூல் கருத்தும் முறை தெரியாமலே கருதி நந்தவே எழுதும் உரைதனை குருவாய் நாடிய குறவரை நம்பி நற்கதி அடையா உயிர்களுக்கு இறங்கி
நற்கதி கொடுத்திட வேண்டி சிந்தனை ஆக்கி பசுபதி பாசம் தெளித்திட லலிதமா உரைத்து உன் திருபடி நீழல் மறுபிட வைத்த தேசிக சிகாமணி நீ காண் ஐந்தலை அரவின் நடித்த மால் ஈரைந்து ஆகிய பிறவி நோய் தவிர்த்த ஆவடு துரைசை அம்பலவானா அடியவர்க்கு அருளும் மாநிதியே என்று அந்த 10வது பாடல் நிறைவு பாடல்ல சொல்லுவார். எனவே இவர் அந்த சிவம் திருமாலுக்கு அருள் செய்தவர். ஐந்தலை அரவின் நடித்த மால், அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த காளிங்கன் என்ற அந்த ஐந்தலை பாம்பின் அதன் தலைமீது நின்று நடனம் செய்த அந்த திருமாலினுடைய ஈரைந்தாகிய பிறவி நோய் தவிர்த்த, எனவே அவரும் பிறவிக்கு உட்பட்டவர், ஆன்ம வர்க்கம் என்பதும் அவருக்கும் அருள் புரிந்த ஈரைந்தாகிய பிறவி நோய் தவிர்த்து அருள் புரிந்த என்பதனால அந்த திருமாலினுடைய ஈரைந்து பிறவி நோய் நீக்கிய வரலாறு அது இந்த திருமால் பிருகு முனிவரால் சபிக்கப்பட்டார். எனவே அவர் 10 முறை இறந்து பிறந்து உழல்க என்று சபிக்கப்பட்டார். அப்போ அவர் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யும்படி திருமால் சிவபெருமானை வேண்ட, அந்த சிவபெருமானோ அப்பனே, எமது பக்தர் சாபத்தை கடத்தல் யாவர்க்கும் அரிது, ஆயினும் எமது அருளால் உமது ஜன்மங்களை 25 குறைப்போம் என்றார். அவர் கொடுத்த சாபம் எண்ணில்லாத பிறவி, அத அவர் 25 பிறவியா குறைக்கிறேன், சாபத்தை நீக்க முடியாதுங்கிறார். அதில் அந்த மத்ஸ்யாவதாரம், கூர்மம், வராகம், நரசிங்கம், தன்வந்திரி, மோகினி, நாரத, பிருது, சனத்குமாரர், விராட்டு, இந்த 10 அவதாரங்களும் அவருக்கு அவிர்வாகமாகுக என்றும், பார்க்கவர், ராமர், பரசுராமர், கிருஷ்ணர், வியாசர், பலபத்திரர், கபிலர், நரநாராயணர், யக்ஞர், வாமனர், தாத்ராத்திரேயர், ரிஷபர், புத்தர், கல்கி, சுதர்சனர் என்னும் 15 அவதாரங்களும் யோனிஜமாகுக என்றும். எனவே இதெல்லாம் யோனி வழி பிறக்கிறது. இந்த 15 அதெல்லாம் அவிர்பாவமாகுகன்னா அது யோனி வழி பிறக்காம அவர் தோன்றுதல். இந்த 25 அவதாரங்களும் உலக உபகாரமாக ஏற்படட்டும் என்றும், 5 அவதாரங்களிலே நீ கர்வமடைய உனது கர்வத்தை நாசம் செய்து ஆட்கொள்வோம் என்றும், மற்ற 20 அவதாரங்களிலே நீ எமது பக்தனாய் எம்மை பூசை செய்வாய் என்றும், உனது பூசையை ஏற்று விரும்பியது அருள்வோம் என்று அந்த பிருகு முனிவனுடைய கொடிய சாபத்தை அவர் சமணம் செய்து அருளினார். அதனால அந்த மத்ஸ்யாவதாரத்துல அதன் கண்ணை சூலத்தால் அந்த சூலத்தில் கொன்றார். அப்படி தோண்டி கூர்ம அவதாரத்துல அந்த கூர்மத்தினுடைய முதுகு ஓட்டினை பறித்து மார்பிலை தரித்து கொண்டார். இதெல்லாம் நமக்கு காஞ்சி புராணத்துல சொல்றாரு. வராக அவதாரத்துல அதன் கொம்பினை முறித்து மார்பிலே
அணியாக அணிந்து கொண்டார். நரசிம்ம அவதாரத்தில் அதன் தோலை உரித்து மேலாடையாக உதிரியணியமாக அணிந்து கொண்டார். அந்த வாமன அவதாரத்தில் அவர் திருவிக்கிரமாக வளர்ந்தபோது அவரது முதுகுத்தண்டை அது தோளிலே தாங்கினார். இதனை கங்காள வேடம் என்பது வழக்கு. கங்காளம்னா எலும்பு. சங்கார காலத்தில் திருமால் பிரம்மன் என்றும் இருவருடைய உடம்பையும் பெருமான் தம் தோளில் ஏற்றிக்கொண்டதையும் கங்காள வேடம் என்பார்கள். பரசுராம அவதாரத்தில் இவர்கள் பூசையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்தார். ராமதாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், அது இனி வரப்போகுது. அதுல எப்படி அருள் செய்வாரோ தெரியல. இதிலெல்லாம் அவர்கள் பூஜை செய்ய அவர்களுக்கு அருள் புரிந்தார். எனவே அங்கு அப்படி சொல்லும் பொழுது அவர் முந்தும் ஆகமத்தை ஞான நூல்களாகிய வேதம், உபனிஷம், புராணம் என்பவற்றிலே மேம்பட்டு விளங்குவது எதுன்னா அந்த சிவ ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் அதனால முந்தும் என்கிறார். அந்த ஞானபாதத்தில் கூறப்பட்டுள்ள பொருளை அந்த வேதம் அறத்தை கூறுவது, பொதுவான அறத்தை கூறுவது. உபனிஷ அது தத்துவ ஞானத்தை சூத்திரம் போல சுருங்கச் சொல்வது. இதனால் இது பலருக்கும் விளங்காது, மயக்கத்தை தருவதாக இருக்கும். அதனால மறை. புராணம் தத்துவ ஞானத்தை கதை வடிவிலே கூறுவது, அது எளியோருக்கானது. இக்கதையும் கற்பந்தோறும் வேறு வேறாக அந்தந்த கற்பத்தில் இருக்கிற ஒழுக்க முறைக்கேற்ப கூறப்படுவது. எனவே சிவ ஆகமமே உபநிடதங்கள் சூத்திரம் போல சுருக்கமாக கூறப்பட்ட பொருளை பாடியம் போல விரித்து விளங்க தெளிவாக கூறுவது. இந்த ஆகமங்களில் கூறப்படுவனவே சித்தாந்தம் என்று சொல்லப்படும். எனவே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்பது உமாபதி சிவத்தினுடைய வாக்கு. எனவே அந்த முந்தும் ஆகமத்தை அருள்துறை அண்ணல் அருள்துறை என்னும் திருக்கோயிலை தன்னகத்து கொண்ட அந்த திருவெண்ணை நல்லூரிலே விளங்கிய சுபேதவன பெருமாள் என்ற பிள்ளை திருநாமமும் மெய்கண்ட தேவர் என்ற தீட்சாநாமமும் பெற்ற அண்ணல் தலைமை பாடு உடையவர். அந்த திருப்பெண்ணாகடம் மெய்கண்டாரனுடைய அவதாரத்தலம். வெண்ணை நல்லூர் அவர் ஞானம் உபதேசம் பெற்ற தலம். அதனால பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுபேதவனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று நாம அந்த சிறப்பு பாயிரத்துல படிச்சோம். அதுபோல இது மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதலா தமது ஞானகுரபராகிய பரஞ்சோதியார் உடைய அருளானையின் வண்ணம் தமிழிலே மொழிபெயர்த்து அந்த தரணியோர் தாம் உணர என்பார். இந்த உலகத்தில் உலகரும் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நுதலிய பொருளும் வார்த்திக பொழுப்பும் உதாரண வெண்பாவுமாக செய்த இந்த சிவஞான போதம் என்னும் அது முதல் நூலாக நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் எனவும் நந்தி உரைத்தருளும் ஞான நூல் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டார் தாரணியோர் தாம் உணர ஏது திரட்டாந்தத்தால் என்று எனவும் இப்படி வருகின்ற அந்த சிவஞான போத பாயிரங்கள் கொண்டு இதை நாம் அறியலாம். இந்த நூல் வந்த வரலாறு உரைத்தோன் என்பதற்கு மொழிபெயர்த்து கூறி வார்த்திகம் எனப்படும் பொழிப்புரை செய்தோன் என்று சிவஞான முனிவர் சொல்லுவதை கொண்டு இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வார்த்திக பொழிப்பு என்பது கண்ணடித்து கடா விடைகளாலே உரைக்கின்ற பொழிப்புரை.
கண்ணளித்தல் என்பது சூத்திரத்தில் சொல்லப்படும் பொருள்களை தனித்தனியாக பிரித்து காட்டுதல். சூத்திரத்தில் ஒரு பொருள்தான் முக்கிய பொருளாக சொல்லப்படும். அந்த முக்கிய பொருளை வற்புறுத்தும் காரணங்கள் தனித்தனி பொருளாக கூறப்படும். இங்கனம் வரும் காரண வாக்கியங்களை முடிந்த பொருளாகிய காரிய வாக்கியத்தையும் தனித்தனியாக பிரித்து காட்டுதல் என்பது கண்ணளித்தல் எனப்படும். கடா என்பது அதன் மேல் ஏற்படுகிற மறுப்பு அல்லது தடை. விடை அந்த வினாவினை தொடுத்தவருடைய ஐயத்தை விடுத்து தெளிவுபடுத்துவது. இதைத்தான் நாம மேற்கோள் ஏது உதாரணம் என சிவஞான போதத்தில் அமைந்தன. அத மறுத்து கூறுவருடைய ஐயம் குறிப்பான் அறியுமாறு அங்கே விடப்பட்டிருக்கும். எனவே இந்த சிவஞான போதம் என்பது ரௌரவ ஆகமத்தில் செருமான் சொன்னதை மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்ட அருள்நூல் என்பது விளங்கும். எனவே அது முதல்வன் சொன்னதை மொழிபெயர்த்து நமக்கு சொன்னது. முறை தெரியாது உரைத்த உரை, அதாவது வழி முதல் சார்பாம் 3 நூல் கருத்தும் என்பது முதல் நூலாகிய சிவஞான போதம், வழிநூலாகிய சிவஞான சித்தியார், சார்பு நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற 3 நூலும் என்ற கருத்துக்களும், மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதலாம் 3 என்று அத மொழிபெயர்த்து உரைத்த நூலும் முதல் நூலும் வழிநூலும் சார்பு நூலும் என்று இப்படி 4ஆக கொள்வது என்பது தவறு. அதை 3 தான் சொல்லணும். முறை தெரியாமலே கருதி ஒன்றன் கருத்துக்கு ஒன்று மாறுபடாதிருக்கின்ற முறைமையைக் கண்டு ஆராய்ந்து தெளியாமல் வேறுபடுவனவாக நினைந்து நந்தவே எழுதும் உரைதனை அந்த நூல்களின் பெருமை கெடுமாறு எழுதும் உரைக்காரர்களே. மூல நூலுக்கு உரை எழுதுறவங்க அந்த பெருமை வெளிப்படுத்தி எழுதணும். அது கெடுமாறு எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். எனவே இந்த நந்துதல் என்ற சொல்லு ஒரு விசேஷமான சொல்லு. அது உடன்பாடு எதிர்மறை 2லையும் வரும். நந்துதல் என்பது பெருகுதல் ஆகுதல் என்ற பொருளும் தரும், கெடுதல் என்ற பொருள் தரும். அதன் அத்தம் போல் கேடும் அந்த பாட்டில் வருதாரியா உளதாகும் சாக்காடு. எனவே அங்க நந்துதல்ங்கிறது தேய்தல் கெடுதல், அத்தம் போல் கேடுங்கும் போது அங்க உளதாகுதல், இப்படி 2லையும் வரும். அதனால நந்தவே எழுதும் உரை, அந்த நூல் பெருமை கெடுமாறு எழுதுகின்ற உரைக்காரர்களை அந்த குருவாய் நாடிய குறைவரை நம்பி குருவராக கருதி அடைந்த குரு சந்தானத்தை குரு என நம்பி உலகுடை நாயனார் இங்கு குறிப்பிட்ட உரையாளர் யாரு, அவர்கள் எவ்வாறு 3 நூல்களின் பொருளையும் முறை தெரியாமல் எழுதினார்கள், அதனால் நூலின் பெருமை எவ்வாறு கெடுவதற்கு காரணமாயிற்று என்பவையெல்லாம் அதை எதுங்கிறது நாம பார்த்து ஆராய்ந்து தான் எழுதணும். சிவஞான போதத்துக்கு பாண்டிப்பெருமாள் விருத்தி என்றும் பழைய உரை என்றும் 2 உரைகள் உள்ளன. பாண்டிப்பெருமாள் உரையாசிரியராக அறியப்படுகின்றாரே அன்றி அவர் குருவாக யாரும் அவரை கொள்வதில்லை. சிவப்பிரகாசத்திற்கு மதுரை சிவப்பிரகாசர் என்பவரின் உரை ஒன்று உண்டு. அவருடைய காலம் காவை அம்பலவான தம்பிரானுடைய காலம். இவர் நமசிவாய மூர்த்திகளுக்கு சமகாலத்தவரான காளி கங்கை மெய்கண்டார் சந்தானத்தைச் சேர்ந்தவர். அவருடைய மாணாக்கருள் ஒருவர் பழுதிகட்டி சம்பந்த முனிவர். இந்த சம்பந்த முனிவர் வந்தவர் மதுரை சிவப்பிரகாசர். இவர் காவை அம்பலநாத தம்பிரானை குருவாக கொண்ட மரபிலே வந்தவர். இவர்களெல்லாம் இந்த நூலில் போற்றப்படும் அம்பலவான தேசிகருக்கு சற்று பின்வந்தவர்களாகவோ அல்லது சமகாலத்தவர்களாகவோ தான் இருக்க முடியும். சிவப்பிரகாசத்துக்கு அந்த உரை செய்த மதுரை சிவப்பிரகாசர் காலம் கிபி 14
என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். பழையகட்டி சம்பந்த முனிவருடைய மாணாக்கராகிய சம்பந்த சரணாலயர் ஐக்கியவாத சைவத்தை சார்ந்து கண்ணுடைய வள்ளல் என பெயர் கொண்டு வள்ளலார் சந்தானம் என ஒரு சந்தானத்தை நிறுவினார். இனி சிவஞான சித்தியாருக்கு உரை செய்தவர்கள் யாரேனும் கருதியிருந்தனரா என்பதும் தெரியவில்லை. ஆனால் சிவஞான சிவாக்கர யோகிகள் சூரியனார் கோயில் ஆதீனம் நிறுவி குருவாய் எழுந்தருளி இருந்தார்கள். இவர் மரபு கந்த மரபு என்றும், சந்தானம் இது வாமதேவ சந்தானம் என்றும் கூறப்படும். இதை அவர் சொல்றாரா என்பதும் தெரியல. சிவஞான சித்தியாருக்கு உரை செய்தவர்கள் 4 அவர்கள் 16ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர் என்கின்றனர். இவர்களில் மறைஞான தேசிகர் என்பவர், அவர் ஆன்மானந்தவாதம் பற்றி உரை எழுதினார். ஞானப்பிரகாசர் என்பவர் சிவசமவாதம் பற்றி உரை எழுதினார். இவர்களே அனைவரும் இந்த நூலாசிரியர் காலத்துக்கு சிறிது பிற்பட்டவர் என கருத வேண்டியுள்ளது. எனவே இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு இந்த பாடினார் போலும். எனவே நற்கதி அடையா உயிர்களுக்கு இறங்கி என்றதுனால இந்த உண்மை ஞான நெறியில செல்லாத இந்த ஆன்மாக்களின் பொருட்டு மிகவும் கருணை கூர்ந்து இவைகளெல்லாம் உய்தி அடையணும் என்பதற்காக நற்கதி கொடுத்திட வேண்டி அவர்களுக்கு ஞான நெறியை உணர்த்த விரும்பி சிந்தனை உரை சிந்தனையாக்கி 3 நூல்களுக்கும் சம்பிரதாய உபதேச முறையிலே அமைந்த சிந்தனை உரை என்ற பெயரிலே உரை செய்து பதி பசு பாசம் தெரித்திட, பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் பொது இலக்கண சிறப்பிலக்கணம் முறையிலே இந்த 3ற்கும் உரிய சம்பந்தத்தின் பயன் முதலியவற்றை விளக்கி தெளிவாக காட்டுவதற்காக லலிதமா உரைத்து அழகும் இனிமையும் பொருந்த உபதேசித்து முன்னர் உரைத்து என்றது உரை எழுதினத. இவற்றுள் சிவஞான போத சிந்தனை உரை கிடைச்சிருக்கிறது. ஏன உரைகளெல்லாம் கிடைக்கல. எனவே அந்த சிந்தனை உரை என்பது அந்த சிவப்பிரகாசத்துக்கு சிந்தனை உரை இருக்குது, அதுவும் கிடைச்சிருக்குது. லலிதமா உரைத்து என்பது இது சாத்திர தீக்கை, அவருக்கு ஞானம் விளங்கும்படி உபதேசமாக செய்து உனது திருபடி நிழல் மறுபிட வைத்த அந்த உயிர்களை உனது திருபடி நிழலிலே பொருந்தி சிவானந்தம் அனுபவித்து இருக்குமாறு வைத்த தேசிகசியாக சிகாமணி நீகான். எனவே அந்த தேசிகருக்கெல்லாம் மணிமுடி போல விளங்கும். இதைத்தான் நமக்கு அந்த சிறப்பு பாயிரத்திலும் சொன்னார், தேசிகோமத்து தாங்களே என்று நீகான் என்பன. எனவே இங்க இந்த எண்ணையும் இங்க இவர் தேசிக அங்க சிகாமணி என்று சொல்வது, அவர் சொல்வது மெய்கண்டார, இவர் சொல்வது இந்த சிந்தனை உரை செய்த அந்த 3ஆம் சன்னிதானம் அவர்களை. என்னையும் பதிபசி பாதம் தெருத்தி திருபடி நிலையில் மழுட வைத்தாய் என இந்த பாடல்ல அவர்கள் போல இவரையும் முற்றியடைய செய்தார் என்பது அங்கே விளறுகிறது. எனவே குளறுபடியான உரைகள் திருவாவடுதுறை ஆதீனம் தொடங்க காலத்திலேயே களையப்பட்டு சம்பிரதாய உரைகள் உபதேச முறையில பீடாதிபதிகளாலும் அந்த உண்மை உணர வரையப்பட்டன. மூல நூல்களின் உண்மை பொருளை விளக்கும் செயல் நூல்களும் புதிதாக செய்யப்பட்டன. செயல் நூல்கள் பண்டார சாஸ்திரம் என்ற பெயரில் துவக்கப்பட்டன. எனவே அந்த உண்மை அந்த உரை வரைகின்ற அந்த பணியிலே முழு வெற்றி கண்டவர் இந்த ஆதீனத்து மாதவ சிவஞான முனிவர் ஒருவர்தான். இவருடைய உரையே சைவ சித்தாந்தத்துக்கு ஆதாரமாக அறிஞர்களால் பின்பற்றப்படுகிறது. சைவ சித்தாந்தம் பயில உண்மையான விருப்பம் உள்ளவர்கள் அந்த சம்பிரதாய உரைகளையும் அவற்றின் பொருளையும் உள்ளவாழி விளங்கி கொண்டு எழுதும் புதிய உரைகளையும் பண்டார சாத்திரங்களையும் பயின்றால் நல்ல பயனை பெறலாம். ஆதீனத்தை நிறுவிய நமச்சிவாய மூர்த்திகளுடைய குருபருளும்
அதை படிப்பவர்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். எனவே இந்த பாடல் மூலம் உலகுடை நாயனார் சைவ சித்தாந்த சைவத்துக்கு பிரமாண நூலாக முதலிடத்திலே வைத்து எண்ணப்படுவன சிவ ஆகமங்கள் என்பதையும், அவையெல்லாம் வடமொழியிலே அந்த மூல நூல்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையும், சிவ ஆகமத்தில் ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பொருளை தமிழ் மற்றும் அறிந்தவர்களும் உணர்ந்து உய்யுமாறு திருவண்ணை நல்லூர் மெய்கண்ட தேவநாயனார் தமிழிலால் செய்து அருளினார் என்பதும், அது சிவஞான போதம் என்னும் பெயருடையதாய் சித்தாந்த சைவ நூல்களுக்கெல்லாம் முதல் நூலாக திகழ்கிறது என்பதும், அந்த முதல் நூலுக்கு மெய்கண்டாரின் தலைமாணாக்கர் அருள்நந்தி தேவநாயனார் சிவஞான சித்தியார் என்ற பெயரில் வழிநூல் ஒன்று செய்தார் என்பதும், பின்னர் அந்த மரபிலே வந்த மறைஞான சம்பந்தர் என்னும் ஆசாரியருக்கு மாணவராக விளங்கிய உமாபதி சிவம் என்பவர் அந்த இரு நூல்களையும் சிவாகமங்களையும் திருமுறைகளையும் இணைத்து சிந்தித்து தமக்கு உள்நின்று உணர்த்தும் திருவருளையும் துணை கொண்டு சிவப்பிரகாசம் என்ற பெயரிலே நூல் ஒன்று செய்தார். அது சார்பு நூல் எனப்படுகிறது என்பதும், இந்த மூன்று நூல்களும் ஒன்றோடு ஒன்று முதல் வழி சார்பு என்னும் முறையால் தொடர்புடையன என்று அறியாமலும், சிவாகமங்கள் கூறுவது சித்தாந்தம் என்பது அறியாது இது இத்தகையது என அறியாமலும் தத்தமக்கு தோன்றியவாறு உரை செய்யலானார்கள் என்பதும், இத்தகைய உரைகளை படித்து இந்த உரையாசிரியர்களையே குருவாக கொண்டு சிலர் ஒழுகலாயினர் என்பதையும், அதனால் முறையறியாமல் செய்த உரைகளை பொருள் என கொண்டதனால் அவர்களுக்கு நற்கெய்தி ஏதும் பேறு வாய்க்கவில்லை என்பதையும், அவர்கள் பொருட்டு இரக்கம் கொண்டு அவர்களும் நற்கதி அடைந்து உய்வதற்காக அந்த மூன்று நூல்களுக்கும் முறைமாறாத உண்மை உரையினை உபதேச முகமாக சிறுவளர் அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த நூலாசிரியராகிய உலகுடை நாயனாருடைய தீட்சா குரு அருள் செய்தார். அந்த உரை சிந்தனை உரை என்ற பெயராலே வழங்கப்பட்டு வருகிறது. இறைவன் திருமாலுக்கு பிருகு முனிவர் சாபத்தால் உண்டான பிறவி நோயினை தீர்த்து அருளினான். அதுபோல நமக்கு சாபத்தால கிடந்த மயக்க உரைகளை எல்லாம் நீக்கி தெளிவான உரை தந்து முக்தி பெறுவதற்கு உதவினார் என்பதும், அந்த இறைவனே தேசிகமூர்த்திகளாக வந்து பீடத்து அமர்ந்து பக்குவமுடையவருக்கு உண்மையானத்தை உபதேசித்து பிறவி நோய் தீர்த்து சிவானந்த அனுபவத்தை தருகிறான் என்பதையும் இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நூலினுடைய தலைமைப்பாடு நமக்கு தெளிவாக உணர்கிறது. எனவே ஒரு நூல், அதாவது ஒரு நூலுன்னா அது ஒரு பொருள் நுகரிய சூத்திரத்தானும் என்பார். நூல் என்பதற்கு நம்முடைய அறிவினை கோட்டத்தை நீக்கி நேர் செய்வது என்றும், அதனால அந்த நூல் என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற அந்த நாள் இதை பற்றி சொல்லணும். அதுல சூத்திரம் என்பது ஒரு பொருளை சொல்ல வேண்டும். இனமொழி கிளந்த ஒத்தும் பொதுமொழி கிளந்த படலமும் என்றும் மூன்று உறுப்புகளும் அடங்கியது ஒரு நூல் எனப்படும். அதுல ஓத்து என்பது, அதாவது இயல் என்று சொல்லுவோம். நேரின மணியை நிறைபட வைத்தாங்கு ஓரினப் பொருளை ஒரு வழி வைப்ப தோத்தன மொழிப உயர்மொழி புலவர் என்பார். எனவே ஒரே நிறமுடைய மணிகளை ஒன்றாக சேர்ப்பது போல பிரமாணம்னா பிரமாணம் உடையதெல்லாம் ஒரு இயலாகவும், இலக்கணத்தெல்லாம் ஒரு இயலாகவும், சாதனத்தை ஒரு இயலாகவும் இப்படி தனித்தனியா அந்த 4 ஓத்துகளை அங்கு அமைத்திருக்கிறார். அது அந்த ஒரே நிறமுடைய மணிகளை ஒன்றாக சேர்த்து வைக்கப்பட்ட மாலை போல அப்படி வைப்பதற்கு ஓத்து என்ற பெயர். படலம் என்பது பெயர். அது ஒரு நெறி அன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரினது படலமாகும்.
இப்படி பல கருத்துக்களை நமக்கு இப்படி 4 இதற்கு தொகுத்து வைக்கிறது படலம் என்றும். அந்த வேற்றிசைப் பாவெனும் பெயர் சருக்க முடிவிலும் இளம்பக முடிவிலும் விருத்த நடையது வேற்றிசைப் பாவே என்றும். உரைங்கிறது விரித்துரை மெய்யுரை என்றெல்லாம் பொழிப்பு என்றும் இப்படி பெயர் பெறும். அதிகாரம் என்பது அதிகாரம்னா அதிகரித்தல், அது இருவகைப்படும். அவற்றுள் ஒன்று ஒரு வேந்தன் இருந்துடி இருந்து அவன் அந்த நாட்டில் தலைநகரில் இருப்பாரு. அவனுடைய ஆணை நிலம் முழுவதும் சென்று ஆட்சி செலுத்துவது போல ஒரு சொல் நொன்றொழி நின்று பல சூத்திரங்களிலும் பல ஓத்துகளிலும் தன் பொருளை நுதலி வர செய்வது. அந்த நூல் கருத்து, அந்த நூலினுடைய சூத்திரங்கள் ஓத்துகள் அங்கெல்லாம் போய் அந்த கருத்தை சொல்லுமாறு அமைப்பது. அது அரசன் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஆணை அந்த நாடு முழுவதும் விளங்கச் செய்வது போல என்பது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சென்று நடத்தும் தண்டத் தலைவர் போல ஓரிடத்தில் நின்ற சொல். அப்போ அரசன் ஒரு இடத்தில் இருக்கான், அவனுடைய ஆணை வழி அவனுடைய அதிகாரிகள் அந்தந்த இடத்துல சென்று இவனுடைய ஆணையை நிறைவேற்றுவது போல இங்க சூத்திரத்துல பல ஒரு அந்த தண்ட தலைவர்கள் போல ஓரிடத்து நின்ற சொல், அந்த முதல்ல சூத்திரத்துல நின்ற சொல் அது பல சூத்திரங்களிலும் சென்று இயைந்து அந்த பொருளை பயப்பது. இப்படி 2 பதம் இருக்குது. அந்த சொல்லே அந்தந்த சூத்திரங்கள்ல போய் அந்த பொருளை உணர்த்துவது, அந்த கருத்து மட்டும் சென்று உணர்த்துவது என்று 2 முறை இருக்கிறது. இதை அதிகாரம்னு சொல்றோம். இவற்றிற்கு முறையே வடநூலார் அந்த யதோத்தோ பக்கம் எனவும் காரியகால பக்கம் எனவும் கொள்வார்கள். இது சேனாவரையர் உரையாலும் இது அறியப்படும். இவற்றுள் அதிகாரம் என்றது முன்னையது, அதனை உடையது. எனவே எழுத்தை நுதலி வரும் பல ஓத்தினது தொகுதி எழுத்ததிகாரம் என்றவாறு ஆயிற்று. எனவே எழுத்தினது அதிகாரத்தை உடையது என்பொழுது அந்த 6வது எழுத்தின் அது என்ற 6வது வேற்றுமை வினைமுதல் பொருள்மையின் கண் வந்த காரகம். எனவே இப்படி அதிகாரம் 2 முறையில் இருக்குது. இத படலம் என்றும், ஒரு நூலில் கூறப்படுகின்ற வெவ்வேறு வகையான கருத்துக்களை எவ்வாறு வரிசைப்படுத்தி தொகுப்பது என்பதை நன்னூல் கூறும் விதி. அதாவது பல ஓத்துகள் கொண்டது படலம் அதிகாரம் எனப்படும். இலக்கண நூலில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என படலங்கள் வருவது எடுத்துக்காட்டு. இங்க இதுல பிரமாணம், இலக்கணம் என்று இவையெல்லாம் ஆராய்ச்சி, அத ஒரு அதிகாரம். சாதனம், பயன், இதெல்லாம் பயனை சார்ந்தது. அனுபவம், இத பகுதியெல்லாம் ஒரு அதிகாரம் என்று இது ஆராய்ச்சி அதிகாரம், அது அனுபவ அதிகாரம் என்று அப்படி தொகுத்து கொண்டார்கள். எனவே இப்படி இந்த அத்தியாயங்களுக்கு இலக்கியங்கள்ல பல பெயர் இருக்குது. அந்த காவியங்கள்ல அதை பலவிதமாக எடுத்து சொல்லியிருப்பார்கள். எனவே உரை என்பது பொதுவா உரை என்பது அதாவது தொல்காப்பியர் நூலுக்கு இலக்கணம் கூறுமிடத்து உண்ணின்று அகன்ற உரையோடு புணர்ந்து என்று கூறியிருக்கிறார். இதனாலே நூலின் அகத்து நின்று விரிந்து உரையுடன் கூடி நிற்பது நூல் என்பது அறியப்படும். இதற்கு உரை இருவகை. தொல்காப்பியர் கூறிய உரையினை காண்டிகை என்றும், அந்த உரை விருத்தியுரை என்றும் மரபியல் இருவகையாக வகுத்து ஓதுவர். எனவே படிப்பில் சூத்திரம் பட்ட பண்பில் கரப்பின்றி முடிவது காண்டிகையாகும் என்பது மரபியல் சூத்திரம்.
குற்றமில்லாத சூத்திரத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் விடுபடாமல் கூறுவது காண்டிகை உரையாகும். சூத்திர பொருளை காணச் செய்வது, அதனால் அதுக்கு காண்டிகை என்று. டீகா என்பது வடமொழியில அது ஒரு உரை வகை. காண் அதாவது அறியும்படி காணச் செய்வது காண்டிகை உரை என்பது பொருளாயிற்று. விட்ட அகல்வின்றி விரிவோடு பொருந்தி சுட்டிய சூத்திர முடிதற் பொருட்டா ஏது நடையினும் எடுத்து காட்டினும் மேவாங்க அமைந்த மெய்நெறித்ததுவே என்பது தொல்காப்பியம் மரபியல் சூத்திரம் 104. எனவே சூத்திரத்தில் படுகின்ற சொற்பொருளை விட்டு நீங்குதலின்றி அதை விரிவோடே பொருத்தி சூத்திர பொருளை காராட்டி சொல்லியும் உண்மை பொருளை கேட்பவர் உணர்வதற்காக அக்காண்டிக உரை அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக இயம்பின உரை, அது விரிவுரை என்பது சூத்திரத்தில் பொருள் ஒழியவும் அந்த நூலுக்கு உரிய பொருட்கு இன்றியமையாதவனவற்றை எதெல்லாம் அதுக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் அவற்றை எல்லாம் கொணர்ந்து பொருந்த உரைப்பது அது விரிவுரை, அகல உரையாகும். அது அந்த நூற்பொருளுக்கு மாறுபட்டவர் கூறும் வினாவும் அதனை மறுத்து கூறும் மாற்றமும் உடையதாகி திரிபு பொருளையும் ஐயப்பொருளையும் நீக்கி தனது நூலாலும் தன் நூற்பொருள் முடிந்ததற்கும் ஒத்த நூலானது உண்மை பொருளை காட்டி பொருள் துணிவு தர நிற்பதாய் அமைதல் வேண்டும். இந்த கருத்துக்களையெல்லாம் சூத்திரத்துள் பொருளன்றியும் யாப்புற இன்றியமையாது இயைபவை எல்லாம் ஒன்ற உரைப்பது உரையெனப்படுமே. மறுதலை கடா மாற்றமும் உடைத்தாய் தன்னூலானும் முடிந்த நூலானும் ஐயமும் மறுட்கையும் செவ்விதின் நீக்கி தற்றன ஒரு பொருள் ஒற்றுமை கொழியி துணிவோடு நிற்றல் என்மனார் புலவர் என்பது மரபியல் நூற்பாக்கள் 105-6. எனவே யாப்பெருங்கல விருத்தி ஆசிரியர் சொல்வது சூத்திர பொருள் உரைக்குன்றி பலதிறத்தாலும் உரைப்ப. என்ன, எப்படி பலதிறத்தாலும் அப்படின்னா, முத்திரத்தானும் விகற்பினும் 10 விதத்தானும் 13 திறத்தானும் 7 வகையானும் 2 கூற்றானும் வலுவு நனி நீங்க மாண்படும் மதத்தொடும் யாப்புறுத்து உரைப்பது சூத்திர உரையே என்பது இது யாப்பெருங்கல விருத்தி சொல்வது. எனவே அவற்றுள் முத்திரமாவன பொழிப்பு, அகலம், நுட்பம் இது இருக்கணும். இவை மூவிரு விகற்பம் என்று சொல்வது எடுத்து காட்டல், பதத்தை பிரிச்சு காட்டல், பதம் விரித்து காட்டல், பதத்துக்கு பொருள் உரைத்தல், வினாவல், விடுத்தல் என இவைதான் அந்த மூவிரு விகற்பம். 13 திறமாவது சூத்திரம், தோன்றுதல், சொல், அந்த சொல் வகுத்தல், சொற்பொருள் உரைத்தல், வினாவுதல், விடுத்தல், விசேடங்காட்டல், உதாரணம் காட்டல், ஆசிரிய வசனம், அந்த ஆசிரியருடைய வசனத்தை காட்டுவது, அதிகார வரவு காட்டல், தொகுத்து முடித்தல், விரித்து காட்டல், துணிவு கூறல், பயனொடு புணர்தல் என்ற இந்த 13 உரைத்தல், ஏற்புழி கோடல், எண்ணல் என்ற இந்த 7 வகை. 2 கூற்று என்று சொல்வது தொகுத்து கண்ணடித்தல், விரித்து கொணர்ந்து உரைத்தல் என்ற 2 வகை. வலுவாவன அது குன்றக்கூறல் முதலியான குற்றங்கள் 10. மாண்பாவன
சுருங்கச் சொல்லுதல் முதலிய அந்த 10 எழுவகை ஆசிரிய மதமாவன. உடன்படல் முதலிய 7 இவ்வகையே புகுந்தன பரப்பி உரைப்பான் புகில் இகழ்ந்தப்பட்ட உரையேற்றும் அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள் அவற்றுள் யாதாவனும் ஒரு வகையால் கேட்போர் துணிவு அந்த கேட்போருடைய உணர்வு புலன் கொள்ளுமாற்றால் எடுத்துக்கொண்ட சூத்திர பொருள் உரைக்க வேண்டும் என்பது இன்று துணிவு. எனவே அந்த கேட்கிறவங்க அந்த சூத்திரத்தினுடைய பொருளை விளங்கிக் கொள்ளுமாறு அந்த உரை அமைந்திருக்க வேண்டும். எனவே சூத்திரத்துக்கு உரை கூறுதல் 4 வகை என்பார் இளம்பூரணர். பொழிப்பே அகலம் நுட்பம் எச்சம் என படிப்பில் சூத்திரம் பண்ணல் 4 என்பது இளம்பூரணர் அதை 4ஆக சொல்லுவார். எனவே இப்படி இந்த இலக்கண நூற்பாவை எழுதுபவனும் அந்த நூற்பாவிற்கு உரை எழுதுபவனும் படைப்பவனே இந்த கருத்தினை சூத்திரம் உரை என்று இருதிறப்பட தோற்றல் படைத்தல் என்ப நூற்பயன் உணர்ந்த நுண்ணியோரே என்ற நூற்பாவால் இதை உணர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த பொழிப்பு அகலம் நுட்பம் எச்சம் இப்படியெல்லாம் அந்த பலவிதமாக உரைகள் இருக்கிறது. சிவஞான முனிவர் பாடிய அந்த உரையில பொழிப்பினை பிண்டப்பொழிப்பு என்றும் வாத்திக பொழிப்பு என்றும் இருவகைப்படும் என்று கூறி இவற்றில பிண்டப்பொழிப்பு என்பது அதாவது பிண்டப்பொழிப்பு எனப்படுவது பொருந்திய பொருளை பிண்டமாக கொண்டுரைப்பதுவே என்று திவாகரத்துல சொன்ன அந்த அதை எடுத்து காட்டுவார் நிகண்டுல. வார்த்திக பொழிப்பு என்பது பாடம் கண்ணழிவு உதாரணம் என்றிவை நாடிற் திறபெல வாகுதல் பொழிப்பே என்று ரெண்டுக்கும் அந்த பிண்டப்பொழிப்புக்கும் வார்த்திக பொழிப்பு என்ற இரண்டுக்கும் பிண்டப்பொழிப்பு என்ற வார்த்திக பொழிப்பு அந்த பொழிப்புரை பிண்டப்பொழிப்புரை என்றும் வார்த்திக பொழிப்பு என்றும் 2 வகைக்கும் இங்க அவர் விளக்கம் சொல்லுவார். அகப்பொருள் உரை ஆசிரியர் சொற்றோரும் துணிபொருள் உரைத்தல் கற்றறி புரைவர் கண்ணழி என்ப என்று சொல்லுவார். அந்த கண்ணழித்து உரை என்பது சொல்லுக்கு சொல் துணிபொருள் உரைத்தல் என்பார். இறையனார் களவியல் உரை ஆசிரியர் உரை 4 வகைப்படும் என்பார். கருத்து உரைத்தல் கண்ணழித்தல் பொழிப்பு திரட்டல் அகலங்கூறல் என்று 4ஆக சொல்லுவார். அதுல கருத்து உரைத்தல் என்பது சூத்திர கருத்தை உணர்த்துதல், கண்ணழித்தல் என்பது பதப்பொருள் சொல்லுதல், பொழிப்புரையை பொழிப்பு திரட்டல் என்பார். அகலம் என்பது சூத்திர பொருளை தூய்மை செய்வதற்கு கடாவிடை உள்ளுறுத்து உரைக்கும் உரையெல்லாம் அகல உரை என்பார்கள். பிங்கல நிகண்டு இந்த உரையை பற்றி பொழிப்புரை விரித்துரை என்று 2ஆக சொல்கிறது. பொழிப்புரை என்பது பிண்டம் என்று அது இங்க சொல்லும். விருத்துரை பதவுரை விரைந்த சூரனை தொகுதி பகுதி பொருளதாகும் என்பது இங்க சூத்திரம். எனவே நன்னூல் கூறும் ஈரேழ் உரையாவது பாடம் கருத்தே சொல்வகை சொற்பொருள் தொகுத்துரை உதாரணம் வினாவிடை விசேடம் விரிவு அதிகாரத் துணிவு பயனோடு ஆசிரிய வசனம் என்று 7 உரையை இந்த 14 சேர்ந்ததுதான் உரை என்று அவர் சொல்லுவார். எனவே காண்டிக உரை என்பது கருத்து பதப்பொருள் காட்டு மூன்றினும் அவற்றொரு வினாவிடை ஆக்கலானும் சூத்திர பொருள் தோற்றுப காண்டிகை என்பார். அப்போ விருத்தி உரை என்பது சூத்திர பொருள் அந்த சூத்திரத்து உட்பொருள் அன்றி ஆண்டைக்கு இன்றியமையாத யாவையும் விளங்க தன்னுரையானும் பிறவுரையானும் ஐயமகல வைக்கும் காண்டிகை உருப்பொடு மெய்யினை எஞ்சாது இசைப்பது விருத்தி என்று விருத்தி உரைக்கும் அவர் பொருள் கூறுவார். எனவே இந்த இளம்பூணரர் அவர் தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்தை பற்றி சொல்லும் பொழுது பாயிரம்
அதுல இன்றியமையா சிறப்பினை உடையது என்றார். அதெல்லாம் நாம அந்த பாயிரத்தை படிக்கும்போது படிச்சோம். இந்த பாயிரம் எல்லாம் 2 வகையா இருக்குது என்றெல்லாம் பார்த்தோம். எனவே இந்த இங்க விரிவுரை என்பது இந்த 14 அங்கங்களும் கொண்டு சொல்லப்பட்டதுதான் இந்த பாடியம். எனவே இந்த ஆசிரியன் என்பவன் அவன் பொழிப்பு, அகலம், நுட்பம், எச்சம் என்னும் பல உரைகள் நெஞ்சு களனாக செபிவாளாய கேட்டவை கேட்டவை வல்லனாகி கேட்ட பாடத்தை போற்றிக் கொள்ள வேண்டும் என்பது. எனவே அந்த சித்திர பாவைகள் போல இருந்து அங்க அந்த பாடத்தை கொள்ள வேண்டும். செல்வன் தெரிந்து கொள்ளும் ஆற்றலுடையவனாய், உண்மையை நோக்கி அறிபவனாய், பல உரையும் கேட்கும் விருப்பினனாய் இருத்தல் வேண்டும். அவங்க இன்னும் சொல்ல மாட்டாரா, இன்னும் சொல்ல மாட்டாரா என்று அதை கேட்டு வாங்குற ஆர்வம் உடையவராய் இருக்க வேண்டும். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு இரண்டையும் அறிந்து பாடம் போற்றுதல் வேண்டும். கேட்டவை நினைத்தல், முன் கேட்டவற்றிலே ஐயம் நிகழ்ந்தால் அதை திரும்ப கேட்டல், தன்னை போன்ற மாணாகருடன் பழகுதல், தான் வினாவுதல், பிறர் வினாயவற்றுக்கு விடை தருதல் என்று இதையெல்லாம் மாணாக்கர் கருத்திலே கொள்ள வேண்டும். கருத்துரை என்பது அறிதல், அறியாமை, ஐயுறல் என்ற 3 வகையிலே வரும். இவை அறிந்தறியாமை, அறிந்தவை ஐயுறல், அறியாது அறிதல், ஐயுற்று இல்லாமை என்று இப்படி 4ஆக இருக்கும். இயல்புரை என்பது என்ன இடத்தில் என்னது, எவ்வாறு என்னாது என்பதை கூறுவது. இப்படியெல்லாம் இந்த உரைத்திறன் அமைந்திருக்கிறது. இங்க நமக்கு இங்க முனிவர் சொல்கிற அந்த உரை அகல உரை. இங்க இந்த 8ஆம் நூற்பா என்பது சாதனையியலிலே 2வது பாதம். முதல் பாதம் அது ஆன்ம ரூபம் உரைப்பது. ஆன்ம ரூபம் அப்படின்னா ஆன்மாவினுடைய இலக்கணம், சிறப்பிலக்கணம் உரைப்பது, சாதிப்போனுடைய இலக்கணத்தை சொல்வது. இந்த 8ஆம் நூற்பா குரு வருகையாலே ஆன்ம தரிசனம், சிவரூபத்தில ஆன்ம தரிசனம் சொல்வது. எனவே அந்த ஆசங்கை நீக்கம், அதிகரண இயைபு, முறைமை என்பது சூத்திர இயைபு, அதிகாரம் உண்டு. எனவே அதுக்கு சாதனம் எது, எப்போது வரும், யார் தருவார் என்று இவையெல்லாம் சொல்வது இந்த 8ஆம் நூற்பா. இந்த 8ஆம் நூற்பாவுல, அதாவது 7ஆம் நூற்பாவுல நமக்கு சாதிப்பவனுடைய இலக்கணம் சொல்லியிருக்கிறாரு. 7ஆம் நூற்பாவுல அப்படி சொன்னதுனால 8ஆம் நூற்பாவுல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாதிப்பவனுக்கு சாதனம் எது என்பது. அப்போ அவனுக்கு அந்த சாதனை செய்வதற்கு ஒரு கருவி வேணும். அந்த சாதனத்தை அதுதான் எளிவாக்குவது. அந்த சாதனம் எது? அப்போ இங்க அந்த சாதனம் என்பது முறைமையில வரணும். ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் என்பார். எனவே அந்த ஞானம், அந்த சாதனம் முறைமையிலே நமக்கு உணர்த்தப்பட வேண்டும் என்பது. அப்போ அது படிப்படியா நமக்கு உணர்த்தப்பட வேண்டும் என்பது. எனவே இந்த நூற்பாவுல எல்லாரும் கையில புத்தகத்தோட இருந்து அங்க நான் சொல்றதுல எந்தெந்த இடத்துல என்ன சொற்கள் இடையில சேர்க்கணும்
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சேர்த்தாதான் நமக்கு அந்த பொருள் புரியும். முனிவர் சொல்லியிருக்கிறத அப்படியே வாசிச்சா நமக்கு பொருள் அங்க விளங்காது. எனவே இங்க இந்த நூற்பாவுல ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மென்மையில் அரண்களல் செலுமே என்பது சூத்திரம். ஆமா, இத வழிநூல் ஆசிரியர் இந்த சூத்திரத்துல முதல் நூல் ஆசிரியர் இத ஏகதேச உருவகமாக சொல்லியிருக்க, வழிநூல் ஆசிரியர் அது முற்றுரூபமாக்கி சொல்லுவார். இங்க எழுவாய் தவத்தினில் அப்போ அந்த ஆன்மா பல பிறவிகளில செய்து கொண்ட தபம். இந்த ஆன்மாங்கிறது அங்க எழுவாய். அத மன்னவகுமாரனாகிய ஆன்மா அப்படின்னு சொல்றது சிறப்பு. அது எழுவாய். மன்னவகுமாரனாகிய ஆன்மா அங்க அந்த இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு அங்க முடிஞ்சது. அந்த ஆன்மா தான் இங்க எழுவாயா வரும். எனவே மன்னவகுமாரனாகிய ஆன்மா செய்த தபத்தினில்ங்கிறது தபத்தினால், இங்க இல் என்பதை ஆளா மாத்தணும். சபத்தினால் தம் முதலே, இந்த தம் முதலே குருவுமாய் வந்து எனவும், எனவே அப்படி உணர்த்துறாரு. தபத்தினில் உணர்த்துறாரு. முதல்ல தம்முதலே குருவுமாய் தபத்தினில் உணர்த்துறாரு. ஐம்புல வேடரின் வளர்ந்ததால் அயர்ந்ததனை என வளர்ந்ததால் அயர்ந்தனை என காரண காரிய பொருளை இரண்டாவது உணர்த்துறார். எதை அயர்ந்தனைனா தம்முடைய இயல்பை அயர்ந்தான். தமக்கு எது இயல்பு இயற்கை என்பதையே மறந்துட்டான். உணர்த்த அது உபதேசம். அப்போ அதை உணர்த்துறதுக்கு முதல்ல தபம் காரணம். அவர் உணர்த்துறது ஐம்புல வேடரின் அலர்ந்ததால் நீ அயர்ந்தானே. எதை அயர்ந்தா? நீ மன்னவ குமாரன் சிவபோகத்துக்கு உரியவன் என்பதை அயர்ந்தான் என்பதை அங்க அறிவிக்கணும். எனவே அதான் இயற்கை, அவனுடைய இயல்பு. நாம் மன்னவகுமாரன் சிவபோகத்துக்குரியவன் என்பதை அயர்ந்து நாம் வேடர் என்றும் அந்த வேடர் குலத்தவன் என்றும் அந்த வாழ்வுதான் நம்முடைய இயற்கை என்றும் விபரீதமாக உணர்ந்திருக்கிறான். அதை உணர்த்த, அதனால இந்த உணர்த்திய காரணத்தால் என்ன காரியம் நிகழ்ந்தது அப்படின்னா, இந்த ஆன்மா மன்னவகுமாரன் ஆகிய ஆன்மா அந்த வேடர் சார்பை விட்டு அரண்களல் செல்லும். அந்த அரண்களல் செல்வதற்கு காரணம் விடுதல். அந்த வேடர் சார்பை பகை என்று உணர்ந்ததனால விடுதல் ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இதுதான் முக்கியமான காரணம், அவன் அந்நியமின்மையின் அரண்களல், அதான் சிறப்பு காரணம். அரண்களல் செல்லும். இந்த அரண்களல் செல்வதற்கு ரெண்டு காரணம் சொல்றாரு. ஒன்னு அந்நியமின்மை என்பது, அது சிறப்பு காரணம். உணர்த்துதனால விட்டது என்பது அது பொது காரணம். இந்த ரெண்டு காரணங்களால பெருமானுடைய திருவடியை அடையும், அது முக்தியை பெறும் என்பது. ஆக இதுதான் இந்த சூத்திரத்துல சொல்லக்கூடிய கருத்து. இதுல அந்த ஐம்புல வேடர்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொறிகளை வேடர்னு சொல்லிட்டாரு. அப்ப பொறிகளை சொல்றதுனால எல்லா கருவிகளோடு இந்த பாச ஞானத்தோடு கூடி இந்த உடம்பு
தனு கரண புவன் போகங்களோடு கூடியிருப்பதெல்லாமே வேடலாம். அப்போ இதனால நம்முடைய அறிவு அறிவு அதாவது வேடர் என்ன செய்வாங்க? வேடர் என்பவர் வவ்வுதலை செய்பவர். எதை வவ்வுவாங்க? உயிரையும் உடைமைகளையும். எனவே இங்க நம்முடைய உடைமை என்னதுன்னா நம்முடைய அறிவு தான். எனவே அதை ஏகதேசப்படுத்தி என்பது. அப்போ நம்முடைய அறிவு இவர்களுடைய சார்புனால ஏகதேசப்பட்டது. அதனால நாம நம்முடைய தன்மை எதுவே என்பதையே அறியாமல் இருந்தோம். துன்பப்பட்டோம். ம். அதனால பிறவிங்கிற துன்பப்பட்டோம். அப்போ பிறவி என்பது செயற்கை. அத உணர்த்துறாரு. அந்த அதுவரைக்கும் நமக்கு இந்த செயற்கையே இயற்கையாக கருதி வந்தோம். அத பெருமானே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்து விட்டு பெருமானுடைய திருவடி சார்கிறோம். எனவே பாசச்சார்புல இருந்து இந்த பசு நீங்கி பாசச்சார்போடு இருக்கிறதுனால தான் அது பசு. எனவே அவன் உணர்த்த அந்த பசுத்துவத்தில் இருந்து விடுபட்டு விடுபட்டுனா தானா விடுபட்டு இல்ல. அந்த பதியாலே விடுபட்டு அந்த பதியை சார்பது. அப்ப அந்த 3 பொருள்ல ஆன்மா பசுங்கும்போது பாசத்தோட இருக்கிறது. அப்போ பாசத்தை பசுன்னு சொன்னாலே அது பாசமும் உடன் பெறப்படும். அந்த பாசத்தை விட்டுட்டு பதிதான் எப்போதும் அதற்கு நிரந்தரமான துணை. அதை சார்கிறான். இதுதான் அந்த சூத்திரம். அது முத்தி. எனவே இத இந்த கருத்தை வழுநூலாசிரியர் அருள்நந்தி அவர் அருளோடு சொல்கிறார் முற்றுவமையாக்கி. மன்னவன் தன் மகன், அந்த மன்னவன் தன் மகன், அவனுடைய மகன் வேடரிடத்தே தங்கி. அப்போ அங்க தங்கி அப்படின்னு சொல்றதுனாலேயே அந்த வேடரோடு இருப்பது தற்காலிகம் என்பது பெறப்படும். வளர்ந்து தங்கி வளர்ந்து எப்படி வளர்ந்தான்? அவருக்கு அடங்கி அந்த வேடருக்கு அடங்கி. இப்ப மன்னவன் மகன் அந்த வேடருக்கு அரசனா இருந்தான்னு கூட பரவாயில்ல. ஆனா அந்த வேடருக்கு அடங்கி உலக இச்சையின் மயங்கி வளர்ந்து. எனவே விடய போகத்துல மயங்கி வளர்ந்து அதனால இங்க வளர்ந்து என்ப இடத்துல என்ன சொல்லணும்? அவருக்கு அடங்கி உலக இச்சையின் மயங்கி வளர்ந்து. அப்ப தங்கிங்கிறது தற்காலிகம். அந்த சொல்ல அங்க வருவிக்கணும். வளர்ந்து அப்படிங்கிற இடத்துல அவருக்கு அடங்கி உலக இச்சையின் மயங்கி வளர்ந்து என்ற அந்த சொற்களை அங்க பெய்து கொள்ள வேண்டும். அவனை அறியாது மயங்கி நிற்ப. இங்க அவனைங்கிறது தன்னை, தன்னுடைய உண்மை நிலையை அறியாது மயங்கி நிற்ப. எனவே நமக்கு இவைதான் துணை. பகையை உறவென்று கருதி அதனால் துன்பத்தில் இன்பமா நிற்கிற வேண்டியவன் துன்பப்பட்டு நிற்க. பின்னவனும் இங்க முதல்ல மன்னவன்னாரு, இங்க பின்னவன்கிறார். இந்த பின்னவனும் என்பது அங்க முன்னவனாகிய முதல்வனை பின்னவன் என்று சொல்கிறார். அவன்தான் முன்னவன். முன்னவன் எங்கள் பிரான் நம்ம படிச்சிருக்கோம் பாட்டு. எனவே அவன்தான் முதல்வன். எல்லாருக்கும் முதல் பொருள் அவன்தான். அந்த முன்னவனை பின்னவனும் என்றார். பின்னவன் என்றார். ஏன்னா நமக்கு இந்த உலக இச்சை முன் இருக்கிறதுனால, நாம முன் இருக்கிறதுனால அங்க சிவ பின்னால போயிடுது. எனவே பின்னவனும் அந்த நம்மோடு பின்னி இருப்பவனும், நம்மோடு பின்னி இருப்பவன் அந்த பஞ்சாக்கரத்துல நம சிவய அப்படின்னு அந்த நமக்கு பின்னாலதான் சிவம் நிக்குது. அத முன்னிருக்க வேண்டியவன் பின்னிருக்கிறான். முன்னவன் பின்னிருக்கிறான். ஏன்னா நமக்கு உலகத்துல பற்று இருக்கிறதுனால
அந்த முன்னவனாகிய முதல்வனை பின்னவன் சொல்றாரு. அவன் என் மகன் நீ என்று. அப்போ எப்ப வந்து சொல்றான்னா தவத்தை முற்றுவித்த காலத்து அந்த பக்குவம் வந்த காலத்துலதான் சொல்றான். அப்போ அந்த தவம் செய்யாது அந்த வேடரோடு கூடி அந்த வேடர் வாழ்விலே இந்த பிறப்பிலே விடய போகத்திலே பற்று கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானே வந்து உபதேசம் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் அங்க உபட்டா உபதேசம் என்பான். உபதேசம் கூட நமக்கு உபட்டும். அதான் ஏன்னா நமக்கு அறிவிலே தெளிவில்லை. அவன் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி வரணும். அது தகுதி இல்லாத போது நமக்கு அங்க உபதேசித்து பயனில்லை. அது கடலில் பெய்த மழை போலவும் கடல் நிலத்தில் பெய்த மழை போலவும் பாறையில் விதைத்த விதை போலவும் அது பயனின்றி போகும். அதனாலதான் நமக்கு பண்டார சாத்திரத்துல பித்தமுற்றார் தங்களுக்கு பித்தகத நல் மருந்த மத்தகத்தில் இட்டு அரைப்பதல்லால் புத்தி சொல்லி தேற்றிய பெயர்கள் உண்டோ என்பான். எனவே பித்தம் பிடிச்சிருக்குதுன்னா அவனை கூப்பிட்டு உபதேசம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு இப்ப வேண்டியது அந்த பித்தம் தெளியணும். அதுக்கான மருந்து தான் அவனுக்கு பயன்படுவது. அப்ப அந்த மருந்தை தான் கொடுக்கணும். உபதேசம் நல்லதுதான். ஆனா அவனுக்கு அறிவில தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு முதல்ல அந்த நோயை நீக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுதான் அவனுக்கு நன்மை பயப்பது. உபதேசம் நன்மை பயப்பது அல்ல. அதனால அங்க பின்னவன் அவன் தவம் செய்து பக்குவம் அடைந்த பின்னால அந்த பெருமான் என் மகன் நீ என்று உணர்த்தி, இது முதல்ல உணர்த்துறது. என் மகன் நீ என்று உணர்த்துதல். ஆமா, அது ஆன்ம தரிசனம். அவரில் பிரித்து இரண்டாவது அவரிலிருந்து பிரிக்கிறது. அந்த கருவி சார்பு வேடர் சார்பிலிருந்து பிரிக்கிறது. அது தத்துவ சுத்தி. பெருமையோடும் தானாக்கி அந்த ஆன்மாவை தன்னை போல் ஆக்கி பேணுமா போல அது சதுர்விதத்தால் பேணுமா போல 4 விதத்தினால பேணுதான். பெருமையோடும் தானாக்கி அவரை சிவமாக்கி பேணுமா போல அவர் வளர்த்தல். அப்படி வளர்த்தல் போல என்று இது ஓமை. இங்க பொருள் துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு, அதுபோல இந்த ஆன்மா ஐம்புல வேடர் சூழலில் பட்டு துண்ணிய அப்படின்னா நம்மோடு பொருந்திய இறைவனால் பொருத்தப்பட்ட ஐம்புல வேடர் இந்த பொறிகள் என்னோடு அந்த பிறந்த ஐவரும் பகையே என்று அந்த திருவிசைப்பா சொல்வது போலவும் இந்த 16வது திருமுறையில பட்டினத்தார் இது தெப்பம் அல்ல, இந்த தனுகரணாதிகள் முத்தி அடைவதற்கான தெப்பம் அல்ல, அதெல்லாம் கல்லை கட்டி கொண்டு யார் கடலை கடக்க முடியும் என்று சொல்வது போல இங்க துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டுங்கிறது சூழலில் அகப்பட்டு அதுக்கு அடங்கி, அதாவது பிரவிருத்தி மார்க்கத்தில வினை பெருக்கி, பிரவிருத்தி மார்க்கத்திலனா மேலும் பிறக்கக்கூடிய அந்த மார்க்கம். அப்ப நிவர்த்தி மார்க்கம் வேற, பிரவிருத்தி மார்க்கம் வேற. இது வினையை பெருக்கி பிறப்புறுகிற மார்க்கம் பிரவிருத்தி மார்க்கம். அதுல வினையை பெருக்கி அதான் பிரதிட்டாகலை நிவர்த்திகளை, பிரதிட்டாகலைன்னு சொல்ற மாதிரி நிவர்த்தி, அதுல இருந்து நிவர்த்தி தான் நிவர்த்தி செய்யணும். அந்த பிரவிருத்தி மார்க்கத்திலிருந்து நிவர்த்தி செய்யணும். எனவே அந்த பிரவிருத்தி மார்க்கத்துல வினையை பெருக்கி சூழலில் பட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இதை எழுதணும்.
பிறப்பிற்கு மார்க்கத்தின் வினைபெருக்கி அப்படி பெருக்கி நின்ற காரணத்தால் துணைவனையும் அறியாது. துணைவனையும் அப்படின்னா துணைவன் வேற யாதையும் அப்படின்னா துணைவனையும் அறியல, தன்னையும் அறியல, நிவர்த்தியையும் அறியல. இதுக்கு நிவர்த்தி என்னதுங்கிறதே அறியல. துணைவனையும் தன்னையும் நிவர்த்தியையும் அறியாது துயர் உருகின்ற தொல்லுயிரை. அப்போ துயர் உருகின்ற தொல்லுயிர் என்பது நித்தப்பொருளாகிய அனாதி பொருளாகிய உயிரை, அந்த உயிரை மண்ணும் அருள் என்பது அந்த மண்ணும் அருள்ங்கிறத மண்ணும் அருளால் என்று அந்த ஆள் என்ற மூணாம் வேற்றும் உருப்பங்க சேர்த்துக்கணும். அப்போ மண்ணும் அருளால், இங்க அருள் என்பது திருவருளை குறிக்காது. இங்க அருள் என்பது அந்த சிவபுண்ணிய விசேடத்தால் நாம செய்த தவத்தால், தவம் என்பதை மண்ணும் அருள் என்றார். எனவே இந்த மண்ணும் அருள் என்று சொல்வதனால அந்த உலக வினை வைதீக வினைகள் போல இவைகள் அனுபவித்து கழிக்கக்கூடிய இறப்புடையன அல்ல, இறப்புடை தவம் அல்ல, இறப்பில் தவம் என்பதை மண்ணும் அருள் என்று. அப்போ மண்ணும் அருளால், அப்போ அந்த அருளால் அந்த புண்ணிய பெருக்கத்தினால அந்த காரணம், அருளால் என்பது அந்த காரணம், ஏது பொருள். மண்ணும் அருளால் ஆன்மா செய்த அந்த தவப்பெருக்கத்தால் இதுவரைக்கு தோன்றா துணையாக முன்னின்று உலகை உணர்த்தி வந்த சிற்றின்பப் பொருளாகிய உலகை உணர்த்தி வந்த அந்த திரோதான சக்தியை குருவாகி வந்து அருட்பெருக்கால் அந்த அருளின் பெருக்கத்தால உணர்த்தி, அருளின் பெருக்கத்தினால உணர்த்துறாரு நமக்கு. எனவே குருவாகி வந்து வருவதற்கு காரணம், பெருமான் வருவதற்கு காரணம், நீங்க புண்ணிய விசேடத்தால், அப்படி புண்ணிய விசேடம் இருந்தா தகுதி மட்டும்தான், அந்த தகுதியே அவன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு இறைவனை எதுவும் நிர்பந்திக்காது. அதனால தான் இங்க குருவாகி வந்துங்குது. அருட்பெருக்கான் வந்து, நீங்க புண்ணியம் செஞ்சாச்சு தவம் செஞ்சா அவன் வந்துதான் தீரணும் அப்படின்னு இந்த காரண காரியமா சொல்ல முடியாது. அதை செஞ்சதுன்னா வராமன்னா அவன் வருவதற்கு இறைவனுடைய செயலுக்கு அவனுடைய அருளை தன்றி வேற எதையுமே காரணமா சொல்லக்கூடாது. அதனால அங்க மண்ணும் அருளால் என்பது அந்த புண்ணிய விசேடத்தால தவத்தால குருவாகி வந்து, அப்படி வந்து வருவதற்கு காரணம் அவனுக்கு அருள் பெருகிய காரணத்தால் தானே வந்து என்பதுதான். வந்து உணர்த்தி வந்ததோடு மட்டுமல்லாமல் புலப்படுமாறு வந்தது. அப்போ புலப்படாம உள்ள இருந்தவன் புலப்படுமாறு அங்க தோன்றி வந்து உணர்த்தி, அங்க உணர்த்துதலும் செய்யறான். அப்ப காட்சி அங்க உபதேசம் உணர்த்தி, அதைத்தான் நாம அந்த உண்மை விளக்கத்துல பொய்காட்டி என்போம். பொய்காட்டி, நாம செயற்கையாக பிறந்து வருவதற்கான காரணத்தை காட்டி, அது உணர்த்தியாச்சு. அவரின் நீக்கி, வெறுமன உணர்த்துவதோடு மட்டுமில்லை. அப்போ அத சொன்ன பண்ணோம் நம்மகிட்ட இருந்து நீக்கி, அவரின் நீக்கி அந்த வேடர் சார்பில் இருந்து நம்மை விடுவித்து, அதான் மாயை தானே உதறி என்பார், நீக்கி மலமகற்றி. அத நாம் உண்மை விளக்கத்துல பொய்காட்டி மட்டுமில்லை, பொய் அகற்றி என்பார். அவரின் நீக்கி, அந்த வேடர் சார்பில் இருந்து நீக்கி, அது தத்துவ சுத்தி நீக்கி, அது தத்துவ சுத்தியான ஆன்ம சுத்தி தானாக்கி. அப்போ அந்த தானாக்கி என்பது அந்த அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மெய்ப்போதமாக்கி. அப்போ மெய்ப்போதம் உண்மை அறிவு விளங்கச் செய்து, அந்த விளங்கினா அதுக்கப்புறம் மலரடி கீழ் வைப்பன்,
தானாக்கிய பின்னால அது அறிவு விளங்கச் செய்து ஆனந்த விளங்கச் செய்வன். அதான் மலரடி கீழ் வைப்பன் தன் பாதுகாப்பில் ஆனந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் என்பார். அதைத்தான் அங்க போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்ப்போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் என்று அந்த உண்மை விளக்கத்துல சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க மலரடி கீழ் வைப்பன் என்பார். எனவே அந்த மண்ணும் அருளால் அந்த புண்ணிய பேச குருவாகி வந்து, அப்போ அதுக்கு காரணம் அருள் பெருக்கால் உணர்த்தி, அருள் பெருக்கால வந்து உணர்த்தி அப்படிங்கிறத நாம வருவிக்கணும். உணர்த்தி அதான் பொய்காட்டினது. அவரின் நீக்கி மலமகற்றி, இது நூல்ல இருக்கு. அது பொய் அகற்றி என்பது தானாக்கி. அப்போ அந்த பொய் அகற்றி மலமகற்றி தானாக்குறான். அதைத்தான் மெய்ப்போதமாக்கி, முதல்ல மொய் அறிவு உண்டாக்கி சிவஞானம் விளங்கச்சி தானாக்கி என்பது மெய்ப்போதமாக்கி. மலரடி கீழ் வைப்பன் என்பது தன் பாதுகாப்பில் ஆனந்த பொருளாம். அந்த மெய்ப்போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டா என்றார். நம்முடைய உண்மை இயல்பை நமக்கு உணர்த்துகின்ற மெய்கண்டா. நாம அந்த உண்மை இயல்பை போய் சேர்வோம் என்று இந்த சித்தியார் பாட்டை நாம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதுதான் இந்த முதல் நூல் அந்த சூத்திரத்தினுடைய கருத்து. எனவே இத மண்ணையும் மறந்து, மண்ணுங்கிறது நம்ம அறிவிலை மண்ணுள்ள மன்னவனை மறந்து மிக்க வனசரர் வடிவமாகி, வனசரங்க வேடுவர் வடிவமாகி தன்னையும் மறந்திருந்த, அவன் மண்ணை மறத்து மறக்கல, தன்னையும் மறந்திருந்தான். அதான் துணைவனையும் தன்னையும். எனவே ரெண்டையும் தன்னுடைய இயல்பையும் மறந்திருக்கான். அதை அப்படியே சொல்றாரு. நிவர்த்தியையும் தன்னையும்ங்கிறத இங்க இந்த பாட்டுல அப்படி சொல்றாரு. தன்னையும் மறந்திருந்த தனையனை, தனையன்னா அந்த மகன், மண்ணை மறந்து மிக்க வனசரர் வடிவமாகி, அந்த வேரர் வடிவமாகி தன்னையும் மறந்திருந்த, தன்னையும்ங்கிறது தலைவனையும் தன்னையும் மறந்திருந்த தனையனை, தன்னுடைய இயல்பை மறக்கல, அதுக்கு துணையாகிய சிவத்தையும் மறந்துட்டான். ரெண்டையும் மறந்திருந்த அந்த தனையனை, மகனை, தனையனை போன்று அந்த தனையன், அந்த இது ஓமை, அந்த அவனை போன்று நீயும் இந்த ஆன்மாவும் என்னையும் மறந்து சிவபெருமானையும் மறந்து ஐம்போத ஏயினர்தம் வடிவமாகி, ஏயினருங்கிறது வேடர், ஐம்போத ஏயினர்தம் வடிவமாகி, அந்த ஐம்புலம்ங்கிறத ஐம்போத வேடுவர் வடிவமாகி உன்னையும் மறந்தாய், உன்னுடைய உண்மை இயல்பையும் மறந்தாய். நீ என் உருவென உணர்ந்து கொள்ளே, நீ மன்னவன் உரு அரசகுமாரன் என்பதை உணர்ந்து கொள்ளே என்று இதே கருத்தை நமக்கு பசுபதி பாச விளக்கம் சொல்லும். எனவே இப்போ இந்த சூத்திரத்துக்கு கருத்துரை சொல்கிறார். என்பது சூத்திரம், என்பது ஏது சூயும் இருக்கும். அதை ஏதுங்கிறத என்பது, அங்க சூ என்பத சூத்திரம், ஏ நின்னு போட்டிருக்கும். இந்த சூத்திரம் என் இதழிற்றோ எனின் அப்படின்னு இதெல்லாம் விரிச்சுக்கிடணும். என்ன சொல்ல கருதுகிறது என்றால் அப்படின்னு. அப்போ என்பது ஏதுங்கிறத என்பது, சூங்கிறத சூத்திரம், ஏ போட்டு ஒரு டேஸ் போட்டு என் போட்டிருக்கு. என் இதழிற்றோ எனின் என்பதை என்ன சொல்ல கருதுகிறது என்றால், அப்போ சூத்திர கருத்துரை, அதுக்கு விளக்கம் ஞானத்தினை, இதான் கருத்துரை. ஞானத்தினை, ஞானத்தினை அதாவது ஞானம்ங்கிறது தான் அந்த கருவி, சாதனம். ஆன்மாவின் தவ முயற்சியின், அந்த ஆன்மா தவ முதிர்ச்சி, தவத்தை முற்று வைக்கணும். தம்முதல் குருவுமாய் வந்து உணர்த்த ஆன்மா அதனை ஞானத்தினை
அப்போ ஆன்மா எப்போ அப்படின்னா அதுக்கு தகுதி ஆன்மா தவமுதிர்ச்சி தவத்தை முற்றுவித்தால் தம் முதல் இந்த ஆன்மாவுக்கு மட்டுமல்ல எல்லா ஆன்மாவுக்கும் முதலாயிருக்கிற அந்த பெருமான் குருவுமாய் வந்து அவன் உள்ள இருப்பதோடு குருவுமாய் வந்து உணர்த்த ஆன்மா அதனை உணரும் முறைமையினை அந்த ஞானத்தை உணர்த்த படிமுறையில் உணர்த்த அதை இந்த ஆன்மா எப்படி உணர்கிறது என்ற அந்த முறைமையினை உணர்த்துதல் நுதறிற்று. அதை அந்த ஞானம் எப்படி வருது படிப்படியா இறைவன் உணர்த்துகிறான். இது உணர்கிறது என்பதை இந்த சூத்திரம் சொல்கிறது என்பதுதான் இதனுடைய கருத்து, சூத்திர கருத்து. அதை ஒரு வார்த்தையில சொல்றாரு, ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் உதறிற்று என்பது. அப்போ அந்த ஞானத்தினேங்கிறது அதுக்கு என்ன வைக்கணும், ஆன்மாவின் தவமுதிர்ச்சியில் அதுக்கு ஒரு ஆன்மாவுக்கு தகுதி வேணும். அப்போ உணர்த்துறது யாரு, தம் முதல் குருவுமாய் வந்து உணர்த்த அவன் குரு ரூபமாய் வந்துடணும். தன் முதல் தம் முதலாவே வரக்கூடாது. இங்க தம் முதல் குருவுமாய் வந்து உணர்த்த ஆன்மா அதனை உணரும் முறைமை. அப்படி உணர்த்தினா ஆன்மா எப்படி படிப்படியா உணர்கிறது என்ற அந்த முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. இதுல உணர்த்துவது என்பது இந்த நூலினுடைய இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. அப்போ இந்த கருத்துரை, இந்த சூத்திரத்துக்கு கருத்துரை இங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. மேலை சூத்திரத்தால், மேலைங்கிறது சூத்திரம் 7 7ஆம் நூற்பாவில, மேலைங்கிறது 7ஆம் நூற்பா. மேலை சூத்திரத்தால் அப்ப மேலை சூத்திரம் 7ஆம் நூற்பாவில இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது கடைசி அதிகரணம், அதிகாரம் 3. அந்த இருதிறன் அறிவுள்ளது என்பது அந்த இருதிறன் அறிவுள்ளது என்பது அது ஒரு தொகை சொல். இருதிறனையும் இருதிறனால் இருதிறனின் கண்ணும் என்று அப்படி அந்த தொகை சொல்லு, அந்த தொகை சொல்லால் இரண்டையும் அறியும் கண் போல, இருதிறன்கிறது இரண்டு பகுதியையும் அறிகின்ற கண் போல எனவும், ஒளியையும் இருளையும் 2 பகுதியையும் அறிகிற கண் போல எனவும், இரண்டால் அறியும் துணை கொண்டு அறியும் வான் போல எனவும், இருதிறன்பாலும் அது அதுவாய் அடங்கி அறியும் படிகம் போல எனவும் அறியவே. எனவே 7ஆம் சூத்திரத்துல சொன்னது, மேலே 7ஆம் சூத்திரத்தால் ஆன்மாவின் இலக்கணம் அது பாசம் பதி இரண்டையும் அனுபவிக்கும் கண் போல, 2 மாறுபட்ட பொருளை அனுபவிக்கும் கண் போல, கண்ணு இருளையும் ஒளியும் அனுபவிப்பது போல அங்க துன்பப் பொருளையும் இன்பப் பொருளையும் அறிகின்ற இந்த ஆன்மா எனவும், 2வது 2ஐயும் அறியுமானாலும் அது சுதந்திரமா அறியாது, 2க்கும் துணை வேண்டும். அப்போ உலகை அறியும் போது கருவிகளின் துணையும், சிவத்தை அறியும் பொழுது சிவ ஞானத்தின் துணையும் கொண்டு அறியும் என்பதற்கு, அது துணை கொண்டு அறியும் என்பதற்கு வான்போல் எனவும். அப்போ அதை அறியும் போது அதுவாகவே அறிகிற பொருளாகவே மாறித்தான் அறியும், அதுவாகி நின்று காணும். எனவே அத வந்து இரண்டின் பாலும் அது அதுவாய் அடங்கி அறியும். எது போலன்னா படிகம் போல எனவும், 3க்கு 3 உதாரணம் என்று அறியவே. இதெல்லாம் 7ஆம் நூற்பாவில சொன்னது. அறியவே இதெல்லாம் வருவிச்சுக்கணும் சூத்திரத்தால் அப்படிங்கிறதுல. சாதித்தருக்கு உரிய, சாதித்தருக்கு உரிய அதிகாரம். எனவே அந்த ஞானத்தை பெறுதற்குரிய, அந்த ஞானம் பிரகாசிப்பதற்கு உரிய, அந்த ஞானம் பிரகாசிப்பதற்கு உரிய அதிகாரம் தகுதி. இந்த அதிகாரம் என்பது தகுதி. சாதித்தற்கு உரியனா பிரகாசிப்பிக்கும். அப்போ அந்த ஞான விளக்கம் பெறும் அதிகாரம் தனக்கு உண்டு என்று அறிந்த ஆன்மாவுக்கு, எனவே அந்த தகுதி தனக்கு உண்டு என்பதை அறிந்த ஆன்மாவுக்கு அந்த சாதித்ததனால், அந்த சாதனையை செய்ததனால், சாதித்ததனால்னா அந்த சாதனத்தை பெற்று சாதித்ததனால், அதை அங்க வருவிக்கணும். சாதித்ததனால்னா
அந்த சாதனத்தை பெற்று சாதித்ததனால். அதான் இங்க வரிக்கணும். அப்போ அத அந்த சாதனம் இல்லாம அங்க சாதிக்க முடியாது. அந்த சாதனத்தை பெற்று சாதித்ததனால். அப்போ அந்த எப்படி அந்த சாதனத்தை முறைமையில பெறணுமோ அப்படி பெற்று, அந்த சாதனத்தை பெற்றது நோக்கம் என்ன? அந்த சாதனை செய்வதற்கு. அப்போ அதை பெற்றது மட்டுமல்லாம அந்த சாதனையை செய்ததனால் பெறப்படும் பயன். இந்த சாதனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயனியல் பயன். இது இது எது? இந்த இது அப்படி இப்படி நிறைய சுட்டுகள் வரும். அந்த சுட்டு வர்ற இடத்துலலாம் அது எதை சுட்டுகிறது என்பதை நாம அங்க குறிச்சுக்கிடணும். எனவே இப்போ ஆன்மாவுக்கு சாதித்ததனால் அப்படின்னு இருக்கு. சாதனத்தை பெற்று சாதித்ததனால், அதன் வழி சாதித்தனால் என்கிறத இங்க வருவிச்சுக்கணும். அப்ப சாதனத்தை பெறுவது இங்க சொல்லியிருக்கிறாரு, சாதிக்கிறது 9ல சொல்றாரு, பயண 10ல சொல்றாரு. எனவே அந்த தனக்கு உண்டு, அதிகாரம் தனக்கு உண்டு என்று அறிந்த அப்படிங்கிறத அது 7ல சொன்னது. அப்போ இந்த அப்படி அதை சாதித்ததனால் அதுக்கு முன்னால சூத்திரம், பின்னால வரக்கூடிய சூத்திர கருத்து எல்லாத்தையும் இங்க தொகுத்து சொல்றாரு. எனவே சாதித்ததனால் பெறப்படும் பயன் இது இது என்பது அந்த அந்நியமின்மையில் அரண்களல் செலும் என ஏதுவும் பயனுமாய் உணர்த்திய இது. அப்போ அவனோட அந்நியமில்லாத நம்மளோட அனன்யமா நிற்கிறான், நம்ம விட்டு பிரியாம நிற்கிறான். பிரியாதவனை நாம வேற நில்லாதவனை வேறாக காண்பதற்கு காரணம் இந்த சார்பு தான். எனவே அந்த அந்நியமின்மையின் என்பது நம்மோடு பிரிப்பற நிற்கின்ற அந்த அரணை அவனுடைய திருவடியை செலும் எனவும், அந்நியமின்மையின் அரண்களன் அண்மையின்மையை உணர்ந்த காரணத்தினால என்று அது ஏது அந்நியமின்மையின் அப்படிங்கிறத அவன் நம்மோட பிரிப்பற நிற்பான் என்பதை உணர்ந்த காரணத்தினால அவனுடைய திருவடியை அடையும் என்று ஏதுவும் பயனுமாய் உணர்த்தியதுதான் இது பயன் இது அப்படிங்கிற அந்த இதுங்கிறதுக்கு இதை எழுதிக்கணும் என்பதுவும். அப்போ சாதித்தனால் பெறப்படும் பயன் இது என்பதுவும். அப்ப சாதிக்கிறது சாதனம் எது, அதை கொண்டு சாதித்தால் பெறப்படும் பயன் இது என்பதுவும். அதற்கு அதற்கு இங்க ஒரு சுட்டு அதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அதற்கு என்பது எது அப்படின்னா அந்த பயனை ஆன்மா அடைவதற்கு, அதற்குங்கிறது அந்த பயனை ஆன்மா அடைதற்கு கூறப்பட்ட சரியை கிரியா யோகம் ஞானம் என்பவற்றுள் அவனை அடைவதற்கு சொல்லக்கூடிய அதற்கு சாதனம் என்னதுன்னா அந்த ஆன்மா அந்த பயனை அடைவதற்கு கூறப்பட்ட சாதனம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4. இந்த 4 சிவபுண்ணியங்கள். அதை செய்யணும் இந்த தபம். அத 4ல என்பவற்றுள் இந்த 4 அதற்கு சிறந்த, அதற்குங்கிறது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 சிவபுண்ணியங்கள்ல சிறந்த சாதனமாவது. அப்போ இதுல சிறப்பானது இந்த 4ல சிறந்தது ஞானமாகிய இது. சாதனமாவது இது இருக்கு, ஞானமாகிய இது அப்படின்னு அதை வர வச்சுக்கணும். இந்த சுட்டு இங்க அதற்குங்கிறது ஒண்ணு, இதுங்கிறது ஒண்ணு, அதற்குங்கிறது ஒண்ணு. சிறந்த சாதனம்ங்கிறது சாதனமாவது இது. எனவே அந்த ஞானமாகிய இது அந்த சாதனத்தால் ஆவது, சாதனத்தால் பெற்று பெறப்படுவது ஆகிய ஞானமாகிய இது என்பதுவும். அது இங்க ஒரு அது வருது. அதுங்கிறது அந்த விவேக ஞானம். அப்போ அந்த ஞானம் என்ன ஞானம்னு சிறப்பா சொல்லணும், சுட்டி சொல்லணும். அது அப்படிங்கிறது அங்க ஞானம்ங்கிறது என்னன்னா எது உறவு, எது பகை, எது துன்ப காரணம், எது இன்ப காரணம் என்று விவேகித்து அறிகிற ஞானம். அதைத்தான் அறிஞ்சிருக்கு. அங்க ஞானம்னா அந்த முக்தி அடைவதற்கான அந்த ஞானம் இல்லை. இங்க ஞானம் அப்படின்றது இந்த இடத்துல ஞானம்ங்கிறது அந்த விவேக ஞானம். பகை எது, உறவு, துன்ப காரணம் எது, இன்ப காரணம் எது என்று அறிந்து கொள்கிற ஞானம். அப்போ இந்த ஞானத்தை பெறுவதற்கு
நாம முதல்ல இந்த உபதேசம் அவன் செய்யணும்னா அதுக்கு ஒரு தவம் செய்யணும்னா, அப்போ அதுக்கு பேர் அந்த சரியகிரிய யோகங்களை செய்தா வருகிறது தவஞானம். அந்த தவஞானத்தினால குரு வந்து உபதேசித்தால் பெறுவது அது விவேக ஞானம். அப்போ ஞானம் எத்தனை வகையில சொல்லப்படுங்கிறத அதான் முறைமையினைங்கிறார். ஞானமே எல்லாமே ஞானம் என்ற பொது சொல்லால எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நாம தவம் செய்ததுனால கிடைக்கிற ஒரு ஞானம். இப்ப 1ஆம் வகுப்பு படிச்சா அதனால பிறகுற ஞானம் தான். அப்போ அதையே படிச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அப்ப 2ஆம் வகுப்பு போய் அதுக்குரிய நூல் அதுக்குரிய ஆசிரியரிடம் படிச்சா அங்க கிடைக்கிற ஞானம் ஒண்ணும். அப்போ ஞானம்ங்கிறது பொதுவையா இருந்தாலும் அந்த ஞானத்துல பல வகை இருக்குது. அதனால தவத்தால் வந்த ஞானம் என்பது ஒன்று. அப்போ அந்த ஞானமே போதாது. அது வெறுமன தகுதி தான். அப்புறம் சிவம் வந்து கொடுக்கிறதும் ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. அதனால அது நம்ம அறிவுல விளையணும். அதனால அவன் வழிகாட்டுதான். அதுதான் அங்க அந்த ஞான உபதேசம் என்பதே வழிகாட்டுதல் தான். ஞானத்துக்கு வழிகாட்டுதல் தான். அதைத்தான் பெருமான் செய்கிறார். ஃபெசிலிட்டேட்டர் தான். எனவே அவர் அந்த அதுங்கிறது அந்த விவேக ஞானம் வருவாயும் எப்படி வரும் வருகின்ற வழியும் வாயுங்கிறது வருகின்ற வழியும் அது யார் மூலம் எப்படி வருங்கிறதும் உணர்த்தும் முகத்தானே. இதெல்லாம் உணர்த்துதல்ங்கிறது உபதேசம். முகத்தானே என்பது மூலம் உணர்த்துவதன் மூலம் அந்த முறைமைக்கண் முறைமைக்கண்ணா படிப்படியா அந்த ஆன்மாவின் முகத்தானே அவ்வான்மாவின் அந்த உணர்த்து முகத்தானே முறைமையின் உணர்த்துவதன் மூலம் அந்த ஆன்மாவின்னா எவ்வான்மா இங்க அந்த அவ்வான்மான்னு ஒரு சுட்டு. அப்போ அந்த ஆன்மாங்கிறது அப்போ எல்லா ஆன்மாவுக்கும் இல்லை, இது ஒரு பர்டிகுலர் ஆன்மாவுக்கு தான். அப்போ இந்த அவ்வான்மாங்க சுட்டு எதை குறிக்கி அவனை அனுபவிப்பதற்கு அதிகாரமுடைய ஆன்மா. அதான் அதிகாரமுடைய அவ்வான்மாவின் ஞானம். அந்த ஆன்மாவினுடைய ஞானம் மேல் சூத்திரம் 7ல மேல் என்பது சூத்திரம் 7 இருதிறன் என்றதனுள் இருதிறன்ற அந்த தொகை சொல்லினுள் பெத்த நிலை கட்டு நிலையில இருதிறன்ங்கிறது ஆமா 2 பகுதியையும், அதாவது அசத்து சத்துங்கிற 2 பகுதியையும் அப்படின்னும். அப்போ அந்த 2 பகுதியில அசத்து நிற்கிறது பெத்த நிலை கண். அந்த இருதிறனுள் பெத்த நிலை கண் நமக்கு எப்படி அசத்தான் விளங்கி நம்ம ஞானம் அந்த 2 திறன்னதுல அந்த கட்டு நிலையில நம்ம அறிவு எப்படி விளங்குச்சு? அசத்தான் விளங்கி அப்போ அசத்தாகிய இந்த பாச கருவிகள் மூலம் வினை வழி விளங்கி அசத்தான் விளங்கினா நிலையில்லாத இந்த மாயா கருவிகள் மூலம் நிலையில்லாத வினைக்கேற்ப விளங்கி அடையப்பா. எனவே அசத்தான் விளங்கி என்பது அசத்தாகிய பாச கருவிகள் மூலம் அசத்தாகிய வினையின் வழி விளங்கிய என்று அங்க பொருள் கொள்ளணும். விளங்கி அப்போ அந்த விளங்கின காரணத்தினால அசத்தான் விளங்கி அப்படி விளங்கின காரணத்தினால என்ன வந்தது? அசத்தின்பால் உளதாய். எனவே அந்த ஆன்மா அசத்தினால விளங்கிறது மட்டுமில்ல, எதன் மூலம் விளக்கம் பெறுகிறதோ அதற்கு அடங்கி அசத்தின்பால் உளதாய். அசத்தான் விளங்கி அசத்தின்பால் உளதாய். எனவே எது மூலம் அது அறிவு விளக்கம் துணையை பெறுகிறதோ அந்த துணை பொருளுக்கு அடங்கி. எனவே அந்த
அந்த அசத்தாகிய பாசத்தான் அசத்தாகிய வினைவழி வந்தது. அது மட்டுமல்ல, அந்த அசத்தின் பால் உளதாய் அந்த அசத்தாம் கருவிகளுக்கு அடங்கி. எனவே அந்த கருவிகளுக்கு எப்போதும் வசித்திட வரும் வியாபி என்று நாம அந்த 4ஆம் நூற்பாவில படிச்சிருக்கிறதுனால இது எதுக்கு அடங்கிதான் நிற்கும். எனவே அந்த அசத்தின் பால் உளதாய் அந்த கருவிக்கு அடங்கி, அப்போ அதுக்கு வியாபியமாகி, அந்த கருவிகளினுடைய வியாபியமாய், அப்போ இந்த கருவிகள் அதனுடைய பிரகாசமே வினைவழி மாறுபட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு வியாபியம்னா ஒரு நிலையில இருக்கிறார், ஏகதேசப்பட்டு அசத்தின் பால் உளதாய் அப்படி இருந்து அசத்தினை அறிந்து. அப்ப அந்த அறிவை கொண்டு நாம் அறியக்கூடிய விடயம் எதுனா அசத்தினை அறிந்து. எனவே சுட்டி அறிந்த நீ இப்படி அசத்தினை அந்த விடயங்களை இப்படி ஒண்ணு ஒன்னா சுட்டி அறிந்த நீ சத்தல்லை என அசத்தாய். எனவே அது நாம சுட்டி அறிந்த நீ சத்தல்லை, இப்படி சுட்டி சுட்டி ஒண்ணு ஒண்ணா அறிகிற நீ சத்தல்லை. இது நமக்கு அப்போ அசத்தாய். அப்போ நாம எப்படி இருக்கிறோங்கிறது இறுதி அறிவுள்ளது என்றதுல பெத்த நிலைக்கண் முதல்ல 1.1 அசத்தான் விளங்குதல் என்பது 1வது பாயிண்ட். அசத்தான் ஆகிய பாசத்தால் அசத்தாகிய வினைவழி விளங்கி அறிவு விளங்கி என்பது 2வது பாயிண்ட். அசத்தின்பால் உளதாய் அந்த அசத்தாகிய தனு கரண புவன போகங்களுக்கு அடங்கி வியாபியமாய். அப்போ சித்தாகிய ஆன்மா சடத்துக்கு உட்பட்டு அடங்கி வியாபியப்பட்டு அதன் வழி அசத்தினை அறிந்து நிலையில்லாத அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை சுற்றி அறிந்த நீ சத்தல்லை என அசத்தாய் நின்றவாறும். அப்போ அறிந்து அசத்தாய் நின்றோம். அப்போ அந்த சடம் போலவே நின்றோம். எனவே சித்தாகிய நாம் சாந்ததன் வண்ணமாய் சடமாகவே நின்றோம், நிலையில்லாது பொய்ப்பொருளாகவே நின்றோம். எனவே நின்றவாறும் அறிந்து அசத்தாய் நின்றவாறு அசத்தினை அறிந்தோம், அசத்தாய் நின்றோம். அந்த அறிவு நிலையில்ல, அதனால வரக்கூடிய அனுபவம் நிலையில்ல. இந்த ஆன்மாவினுடைய அறிவு அவத்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவத்த நிலையில்லை, அறிவு நிலையில்லை. எனவே அசத்தாய் அதான் நின்றவாறும். எனவே இதெல்லாம் நின்றவாறும் என்று அத இறந்த காலத்துல சொல்றாரு. இப்படி நின்றவாறும். இப்போ இதெல்லாம் பெத்த நிலைக்கண் நாம நின்ற நிலை என்று அந்த 6 நூற்பாவில நாம நின்றதை இங்க தொகுத்து சொல்லிட்டார். இந்த நூற்பாவில கட்டு நிலையில நின்ற அந்த நிலைமைய தொகுத்து இங்க உரைத்திருக்கிறார். அப்போ இதுல எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறாருன்னா, ஆமா அப்படி 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். அசத்தான் விளங்கி என்பது, அசத்தின் பால் உடதா என்பது, அசத்தினை அறிந்து என்று 3வது, அந்த அசத்தாய் அசத்தாய் அறிந்து அசத்தாய் நின்றது என்பது 4 அங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதே போல இதெல்லாம் கட்டு நிலையில சுத்த நிலைக்கண். இப்ப சுத்த நிலையில உண்மையை தெய்வமாய் புணரவே அங்க மெய்ப்பொருளை நாம் அடிமையாக போய் புணர்ந்ததுனால அது புணரவே நமக்கு சத்தான் விளங்கி. முதல்ல அறிவு எப்படி விளங்குது? சத்தான் விளங்கி. இங்க சத்துங்கிறது 6ல சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு சிவசத்தான் அறிவு விளங்கி, அப்போ இந்த சதசத்துக்கு அங்க சிவசத்தான் அறிவு விளங்கி, இது முதல்ல. அப்போ விளக்குகிற அறிவு சிவசத்து, விளங்குகிற அறிவு சதசத்து. எனவே சதசத்தாம் ஆன்மாவுக்கு சிவசத்தால் அறிவு விளக்கம் பெற்று சத்தின்பால் உடதாய்
அந்த சிவசத்துக்கு வியாபியமாக இந்த சதசத்தாகிய ஆன்மா அடங்கி நின்று அதற்பால் உள்ளதாய் சத்தினை அறிந்து, அது சிவசத்தாகிய மெய்ப்பொருளை அறிந்து, இன்பப் பொருளை அறிந்து சத்தாய் நிற்குமாறு, மாறுபாடில்லாது ஒரே ஆனந்தமாக, பேரானந்தமாக முக்தியிலை திளைக்குமாறும் தரிசிக்கும், அதாவது காணும் மிழவினையும் அத தரிசிக்கும் எதிர்காலத்துல நிற்குமாறும் தரிசிப்பிக்கும். எனவே அதை காணும் உணர்த்தும் முறைமையினை எப்படி இது பெறுகிற முறைமையினை உணர்த்துதல், இங்க உபதேசித்தல், ஞான இயல் சாதன இயலினுடைய இந்த சிவஞான போதம் உண்மை அதிகாரத்துல சாதன இயல் முதல்ல வரக்கூடிய சாதன இயலின் 2ஆம் பாதம், 2வது நூற்பா, சாதன இயலின் 2ஆம் பாதம் ஆகிய 2ஆம் நூற்பாவாகிய இந்த 8ஆம் சூத்திரத்தின் கருத்து என்க என்று இந்த நூற்பாவை சொன்னாரு. அந்த நூற்பாவுக்கு கருத்துரை சொன்னாரு. அந்த கருத்துரைக்கு விளக்கமாக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எனவே நாம இந்த கருத்துரை விளக்கத்துல நிறைய இடங்கள்ல நிறைய சொற்களை சேர்த்தோம். அதையெல்லாம் நீங்க கேட்டு அந்த நூலில் அதெல்லாம் நீங்க குறிச்சு வைக்கணும். அப்பதான் நீங்க படிக்கும்போது எளிதா இருக்கும். எனவே இப்போ இந்த 8ஆம் நூற்பாவுல சூத்திரத்தை சொல்லி அதுக்கு கருத்துரையும் பார்த்திருக்கோம். அப்புறம் மேல் மேல் என்பது அதுக்கு முன்னைய சூத்திரம் 7ல இருதிறன் அறிவு உளது இயன்றபடி ஆன்மா, ஆன்மா எதுனா ஆன்மா எழுவாய், ஆன்மா இருதிறன் அறிவு உளது என்றபடி என்ற இடத்து, அப்போ அங்க ஆன்மாங்கிறது அங்க வருவிச்சுக்கணும். இந்த ஆன்மா இருதரனையும் இரு பகுதியையும் அறிகின்ற அறிவுடையது. அங்க இந்த ஆன்மாவாகிய இந்த மன்னப குமாரன் ஆன்மா அறிவுள்ளது என்ற வழிங்கிறது என்ற இடத்து, அங்க 7ஆம் நூற்பாவுல சொன்னது என்ற இடத்து ஆன்மா இருதிறன் அறிவுள்ளது என்றபடி அப்படி சொன்ன அந்த கருத்தை சொன்னதுனால அது மேல வரக்கூடிய தடையை இப்ப சொல்ல போறாரு. இது கருத்து. இப்ப நாம சொல்றது இருதிறன் அறிவுள்ளது என்பது கருத்து. மேல 8ஆம் நூற்பாவுல நாம சொல்லக்கூடிய கருத்து, அதுல சொன்ன கருத்து இதுதான். அந்த கருத்தை இங்க சொல்லியிருக்கிறாரு. மேல் சூத்திரம் 7ல் ஆன்மா இருதுறன் அறிவுள்ளது என்ற இடத்து என்ற கருத்தை சொன்ன இடத்து அதன் மேல வந்த தடை இப்போ 1 தடை 1 தம்முள் தம்முன் அப்படின்னு இருக்கு. தம் முன்னா இல் என்பது பொதுளகரம் இன்னும் நன்றாகும். தம்முள் என்பது இப்போ ஒள் என்பது ஒன் என்று நின்றார் போல இங்க அந்த முள் தம் உள் என்பது உன் தம் முன் என்று நிற்கும். முன் அப்படின்னா அது வேற, அங்க முன் என்பது உள், தம்முள் தம்முள் மாறுபட்ட என்னதுல மாறுபட்ட தம்முள் மாறுபட்ட பொருள் இரண்டின் பாலும். தம்முள் அப்படின்னா தமக்குள், தமிழ்னா தமக்குள், தமக்குள்னா என்ன? அனுபவப் பொருளாக சொல்லப்பட்ட 2. அனுபவப் பொருளாக சொல்லப்பட்டது எது? பாசமும் பதியும். பாசமும் பதியும் அனுபவப் பொருள். அனுபவிப்பவன் ஆன்மா, பசு. எனவே தம்முள், தம்முள் அப்படின்னா அந்த அனுபவப் பொருளாகிய விடயமாகிய பதி பாசம் 2ள், விடயமாகிய பதி பாசம் என்ற 2ள். அப்போ 2 விடயம்தான்.
எனவே அந்த பதியும் சரி, அந்த பாசமும் சரி, ரெண்டும் இந்த ஆன்மாவுக்கு விடயம். அதை விடையுப்போன் இந்த ஆன்மா. அதனால தமிழ் விடயமாகிய பசு, அந்த பதி பாசம், அந்த இரண்டினுள் தமிழ் மாறுபட்ட, என்ன மாறுபட்ட? தமிழ் மாறுபட்ட, தமிழ் இலக்கணத்தான் மாறுபட்ட. தமிழ் அப்படிங்கிறதுக்கு விடயமாகிய பதுபாசம் என்பது, மாறுபட்டங்கிறதுக்கு இலக்கணத்தான் மாறுபட்ட அப்படிங்கிறத அங்க வருவிச்சுக்கணும். எனவே தமிழ் இலக்கணத்தான் மாறுபட்ட, நமக்குள்ள இலக்கணத்தால மாறுபட்ட, அதனுடைய இலக்கணம் வேற, இதனுடைய இலக்கணம் வேற, மாறுபட்ட பொருள் இரண்டின் பாலும் மாறுபட்ட சத்தும் அசத்தும் சத்துமாகிய, அசத்தும் சத்துமாகிய. அப்போ அந்த பாசம் அசத்து, இந்த பதி சத்து ஆகிய அசத்தும் சத்தும் ஆகிய, அதான் மாறுபட்ட பொருள். இந்த ரெண்டும் பொருள் தான். பொருள் இரண்டன் பாலும் இரண்டனிடத்தும், அந்த பாசம் பதி என்ற மாறுபட்ட இரண்டனிடத்தும், பொருள் இரண்டின் பாலும் அறிவு. அறிவுங்கிறது ஒரு பொருளுக்கு, அது வருவிச்சுக்கணும். இரண்டின் பாலும் ஒரு பொருளுக்கு. ஒரு பொருளுங்கிறது யகாரமாகிய ஆன்மாவுக்கு. இரண்டின் பாலும் இரண்டினிடத்தும் அறிவு உளதாமாறு. ஒரு பொருளுக்கு அறிவு. இங்க அறிவுங்கிறது அனுபவம். அறிவுங்கிறத என்ன சொல்லணும்? அனுபவம்னு மாத்திக்கணும். அனுபவம். இரண்டின் பாலும் இரண்டன் பாலும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பொருளுக்குங்கிற சொல்ல வருவிக்கணும். இரண்டன் பாலும் ஒரு பொருளுக்கு அறிவு. அறிவு என்கிறது இங்க அனுபவம். உளது ஆமாறு, அந்த அனுபவம் நிகழுமாறு. யாஞ்சனம், இதுதான் அங்க ஏற்படுகிற தடை. எதுல? அந்த கருத்துல. இருதிறன் அறிவுள்ளது என்ற அந்த கருத்தின் மேல இருந்த தடை யாஞ்சனம் என்பது. அப்போ யாஞ்சனம்ங்கிறது அங்க எப்படி அப்படிங்கிறது அங்க வரக்கூடிய தடை. அப்போ ஒரு கருத்து மேல எல்லாருக்கும் ஒத்த கருத்து வராது. அது மேல மாறுபட்ட, அதனால அது எப்படி ஒரு பொருளுக்கு மாறுபட்ட இரண்டு பொருளிடத்தில் அனுபவம் எப்படி வரும் என்னும் ஆசங்கையை, அந்த தடை, ஐயத்தை. அப்போ இந்த ஒரு ஐயம் நிகழுது. ஏழாம் நூற்பா சொன்னது கருத்து மேல. இதெல்லாம் எங்க சொல்லி இருக்குதுன்னா ஏழாம் நூற்பாவில. அது மேல ஏற்படக்கூடிய ஐயம், அதுதான் அந்த ஆசங்கை. ரெண்டு பொருளிடத்துல, மாறுபட்ட இரண்டு பொருளிடத்துல ஒரு பொருளுக்கு எப்படி அனுபவம் வரும்? ஒரு பொருள் ஒத்த தன்மை உடைய பொருள்களை அனுபவிக்கலாம். ஆனா மாறுபட்ட இரண்டு பொருள்களை எப்படி ஒரு பொருள் அனுபவிக்கும் என்ற அந்த தடை, ஐயத்தை ஏண்டு. ஏண்டு என்பது ஆசங்கைங்கிறது ஐயத்தை. ஏண்டுங்கிறது இந்த எட்டாம் நுட்பாவின் கண். இந்த எட்டாம் நுட்பாவின் கண், அதான் ஈண்டுங்கிறது இங்கன்னா இந்த எட்டாம் நுட்பாவின் கண் நீக்குதலின், அந்த ஆசங்கையை நீக்குதலின், பரிகரித்தலின், அந்த தடை பொருத்தமில்லாதது என்று அதை நீக்குதல். நீக்குதலின், அப்ப நீக்குதலின்னா என்கிறது ஏது பொருள்? நீக்குகின்ற காரணத்தால் ஆசங்கை பற்றிய இயல்பானே, அந்த ஐயம் பற்றிய தொடர்பு. அந்த ஒரு இதுல ஐயம் வந்திருக்குதுன்னா அப்போ அந்த ஐயத்துக்கு பதில் சொல்லணும். அப்பதான் அந்த கருத்து முடிவடைகிறது இல்லையா? அப்போ ஒரு ஐயம் வராம இருந்தா ஓகே தான். அதுல ஐயம் வந்தாச்சுன்னா அந்த ஐயத்தை நீக்கி கருத்தை முறிவு செய்யணும். அப்போ அது உடனே அந்த ஐயம் வந்தா தவிர்க்க வேண்டியது என்பது இன்றியமையாத ஒன்று. அதனால அந்த தொடர்பு, அந்த ஐயத்தை நீக்கிற தொடர்பு பற்றி ஆசைங்க பற்றி எய்வானே அதிகரண எய்வும். எனவே இந்த எட்டாம் நூற்பாவினுடைய அதிகரண எய்வு எப்படி வருது அப்படின்னா, அந்த கடைசியில மூணாவது அதிகரணம், ஏழாம் நூற்பாவின் மூணாவது அதிகரணத்துல
இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு சொல்லி முடிச்சிருக்குது. அதுதான் மேற்கோள் 3வது. அந்த இருதிறன் அறிவுள்ளதுங்கிறது இரண்டலா ஆன்மாங்கிறது தான் முடிந்த பயன். அங்க ஆன்மாவினுடைய இலக்கணம் கடைசியில் தான் சொல்லி முடிக்கிறார். அந்த இலக்கணத்தில் மேல ஏற்பட்ட தடை என்னன்னா, ஒரு பொருளுக்கு 2 மாறுபட்ட பொருளிலே எப்படி அனுபவம் வரும் என்று இதுக்கு மேல தடை எழுந்திருக்கு. அந்த தடையை நீக்கணும். அப்போ அந்த அந்த தடையை நீக்கிறதுனால இந்த 8ஆம் நூற்பாவில அந்த தடையை நீக்குறாங்க. அது ஆசங்க பற்றிய இயல்பு. அதனால இங்க அந்த தடைக்கு விடை சொல்லப்படுகிறது. அதனால இந்த 8ஆம் நூற்பா இங்க வைக்க வேண்டியதுதான். இந்த 8ஆம் நூற்பா இந்த இடத்துல இருக்கிறது பொருந்துமா என்ற கருத்தை நிறுவுவதுதான் சூத்திர இயல்பு. இந்த சூத்திரம் இந்த இடத்துல வச்சிருக்கு 7க்கு அடுத்தாப்புல. அப்போ இந்த இடத்துல வைக்கலாமா என்பதற்கான காரணங்களை அடுக்கி கொண்டு போகிறார். அப்போ அந்த 5 காரணம் காட்டுறாரு. அந்த 5 காரணம் இருக்கிறதுனால இந்த சூத்திரம் இந்த இடத்துல இடம் பெற்றிருக்குது. இதை வைக்கிறதுக்கே இந்த காரணம் சொல்லணும். அப்போ இதுல முதல் காரணம் என்ன சொல்றாரு, இந்த அந்த முதல் எதுக்கு முந்தின நூற்பாவில சொன்ன கருத்து மேல இந்த ஐயம் வந்திருக்குது. அந்த ஐயத்தை இங்க நீக்கிற வேண்டியது முறை. அந்த அதிகரணம் பற்றிய இயல்பானே அந்த இதுக்கு முந்தின அதிகரணத்துல சொன்னதை அந்த ஐயத்தை நீக்கிறாங்க. அந்த இயல்பானே அதிகரண இயல்பு. எனவே அந்த அதிகரணத்துக்கும் இந்த 8ஆம் நூற்பாவில சொல்லக்கூடிய அதிகரணத்துக்கும் ஒரு தொடர்பு. அதிகரணத்துக்கு அதிகரணம் தொடர்பு காட்டப்படுகிறது. அதிகரண இயல்பும் இது முதல் இயல்பு. அப்புறம் 2வது மேல்ங்கிறது இந்த 7ஆம் நூற்பாவில ஆன்ம ரூபம் உணர்த்தி. ஆன்ம ரூபம் உணர்த்தி அங்க ஆன்மாவுக்கு இலக்கணம் சொன்னார். ஆன்ம ரூபம் அது சித்து பொருள் இரண்டையும் அனுபவிக்குங்கிறது. ஆன்மா அத உணர்த்தி ஆன்ம ரூபம் உணர்த்தி. ஆன்ம ரூபம் 7ல சொல்லியாச்சுன்னா நாம தசகாரியத்துல ஆன்ம ரூபம் சில தத்துவ ரூப தரிசனம் நிகழும். அதனால அந்த ஆன்ம ரூபத்தை அங்க உணர்த்தி ஏண்டு 7ல ஆன்ம ரூபம் சொல்லியிருக்குது. ஆன்மாவுடைய இலக்கணம் சொல்லியிருக்குது. ஏண்டு நீங்க ஏண்டுங்கிறது 8ஆம் நூற்பாவில அதனைனா அந்த ஆன்மாவை அதனைங்கிறது அந்த ஆன்மாவினை தரிசிக்குமாறு உணர்த்துதல். ஆன்ம ரூபங்கிறது பொதுவாய் அறிதல். தரிசனங்கிறது ஐயமாய் அறிதல். எனவே அப்போ அதுக்கு அடுத்தாப்புல ரூபத்துக்கு அடுத்தாப்புல சொல்ல வேண்டியது தரிசனம். அப்போ 7ல ஆன்ம ரூபம் சொல்லி இருக்குது அப்படின்னா அடுத்த இதுல என்ன சொல்லணும், தரிசனம் சொல்லணும். எனவே 7ஆம் நூற்பாவில ஆன்ம ரூபம் உணர்த்தி இங்க 8ஆம் நூற்பாவில அதனை அந்த ஆன்மாவினை தரிசிக்குமாறு அந்த ஆன்ம தரிசனத்தை உணர்த்துதல் முறைமையாகலின் அது வரிசை. அடுத்த வரிசை அதான் முறைமை. அப்போ அதுக்கப்புறம் இது சொல்ல வேண்டியது அந்த வரிசை பிரகாரம் அந்த முறையின் அந்த முறைமை பற்றிய இயல்பானை பாதையை. அப்போ அந்த ஐயம் பற்றி நிகழ்ந்தது அதிகரண இயல்பு. முறைமை பற்றி அடுத்த வருஷ பிரகாரம் அடுத்த படி எது வரணும் அப்படின்னா ஆன்ம ரூபுக்கு அப்புறம் ஆன்ம தரிசனம். அதை இந்த 8ஆம் நூற்பா சொல்றது. அதனால அந்த சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் தொடர்பு வைக்கிறது சரிதான் இந்த இடத்துல வச்சிருக்கிறது. அப்போ அதிகரணத்துக்கு தொடர்பு சொல்லியாச்சு. இப்ப சூத்திரத்துக்கு இயல்ப சொல்றாங்க. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல இந்த சூத்திரம் தான் இதை சொல்லக்கூடியதான் வரணும். அதனால இந்த இடத்துல வச்சிருக்கிறது சரிதான் அப்படின்னு 2வது காரணம் சொல்லியாச்சு. அப்புறம் 3வது மேல் அந்த 7ஆம் நூற்பாவில ஆன்ம ரூபம் உணர்த்தி அதாவது ஆன்ம ரூபத்தை உணர்த்தியாச்சு. இங்க தரிசிக்குமாறு சொல்றது பாதை இயல்பு. மேலே 7ஆம் நூற்பு சூத்திரத்தினால சாதித்தற்குரிய அதிகாரியை உணர்த்தியபடி அப்போ அதிகாரம் இந்த தகுதி இந்த ஆன்மாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு அங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ அங்க பாரிஷேட அளவையால அந்த 7ஆம் நூற்பாவில பாசத்துக்கு அறிவே கிடையாது. அதனால அது எதையும் சாதிக்காது. அது குறைவில்லா நிறைவு. அது எதையும் சாதிக்க வேண்டியது இல்லை. சாதித்து எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. எனவே அவனும் தேவை வேண்டியதில்லை. அப்போ 2 இழிக்கப்பட்டதுனால மிச்சம் இருக்கிற அந்த பசுதான் 2ஐயும் அறிந்து அனுபவிப்பன் என்று அங்க அதை சொன்னார். அதனால
மேலே 7ஆம் சூத்திரத்தால சாதித்தற்குரிய அதிகாரியை உணர்த்தினார். அப்ப இவன் தான் ரெண்டையும் அனுபவிக்கணும்னு உணர்த்தினார். உணர்த்துறதுனால அது மேல என்ன வருது அப்படின்னு சொன்னா ஏனை பயனும். அப்ப சாதித்ததுனால என்ன பயன் வரும் அப்படிங்கறத அங்க சொல்லலை. சரி, பயனும் சாதனமும். அப்போ அது சாதிக்கிறதுக்கு எதை கொண்டு சாதிக்கணும் அப்படிங்கறது சொல்லலை. அப்போ அதுக்கு கருவி எதுங்கிற சாதனமும், அந்த சாதனம் வருவாய். அந்த சாதனம் எப்படி இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் என்பதையும் வருவாயும் யாவை என எதெல்லாம். எனவே இங்க சாதனம் எது, அது யார் தருவா, எப்ப தருவாங்க இல்லையா, அதை எப்படி தருவாங்க, அதனால என்ன பயன் என்ற இந்த செய்திகளை எல்லாம் அங்க இவன் தான் அதிகாரின்னா அவனுக்கு இந்த கேள்விலாம் வரும். எனவே இதெல்லாம் அவாய் நிற்றார். இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. எனவே இதெல்லாம் சொன்னாதான் அது பூர்த்தி அடையும். எனவே அந்த அபாய நிலை பற்றிய இயல்பான இதெல்லாம் விட்டு போயிருக்கு, அதெல்லாம் சொல்லணும். அதனால ஒத்தியைவும். அதனால இது சாதனம் எப்படி வருது, யார் தருவா, அதனால என்ன பயன், எல்லாம் சாதனத்தை பத்தி சொல்றது. எனவே இது சாதனையல்ல, இந்த சூத்திரம் இருக்குது. அதனால அது இயல் பொருத்தம்தான். எனவே அது சூத்திர வைப்பு முறை பொருத்தம்தான். அதிகரணத்துக்கு அப்புறம் இந்த அதிகரணம் தோன்றதுனால அதிகரணத்தினுடைய தொடர்பு பொருத்தம்தான். இந்த இயல் இந்த சூத்திரத்தை வச்சிருக்கமே என்பதனால அந்த சாதனத்தை பற்றி இருக்கிறனால அந்த இயல்ல இதை வச்சிருக்கிறதும் பொருத்தம்தான். இது இது அனுபவ பகுதியா இருக்குது. அதனால இந்த அனுபவ பகுதியாகிய இந்த உண்மை அதிகாரத்துல இந்த சூத்திரத்தை வச்சிருக்கிறதும் பொருத்தம்தான். இந்த சூத்திரம் ஞானத்தை பற்றி பேசுகிறது. அதனால இந்த நூலு ஞான நூல் என்ற நூல் இயைபு. அப்போ இதுல இந்த நூலுல அந்த நூல் கருத்து ஞானத்தை பற்றி பேசுறதுனால இந்த நூலு இயைபும் இப்படி ஐவகை இயைபுகளும் பெறப்பட்டன. இந்த அதிகார இயைபும் நூல் இயைபும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 3 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது சூத்திரத்தோடு சொல்ல வேண்டியதில்லை. அது 2 நாமளே சொல்லிக்கிட வேண்டியதான். அந்த அதிகார இயைபு இது உண்மை அதிகாரம், இது அனுபவ அதிகாரம். உண்மைன்னா அனுபவம், அது அதிகாரம் என்பதும். அந்த நூல் இயைபு, நூலுங்கிறது இது ஞான நூல். இது அப்போ ஞான செய்திகள் இங்க சொல்லுது. அதனால அந்த நூல் இயைபு பெறப்படுதுங்கிறத 2ஐயும் வருவிச்சுக்கணும். ஆக இந்த சூத்திரத்துக்கு நாம சூத்திரத்தை பார்த்தோம். சூத்திரத்தை நாம பிண்டமா தான் பார்த்துருக்கோம். அந்த வழிநூல்ல வரக்கூடிய அந்த சூத்திரமாவது நாம பதத்தை பிரிச்சு பார்த்தோம். இது நாம இன்னும் சூத்திரத்தை நம்ம பிரிச்சு பார்க்கல. அதை பின்னாலதான் பார்க்க போறோம். அப்புறம் அதை முதல்ல அது முற்றுருவமாக வச்சுதான் பார்த்தோம். இப்போ அதுக்கு கருத்துரையை பார்த்தோம். அந்த கருத்துரைக்கு விளக்கத்தை பார்த்தோம். இப்போ அந்த 7ஆம் நூற்பாவுக்கும் 8ஆம் நூற்பாவுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன? அப்போ இந்த நூல் அதிகரண இயைபு, அந்த அதிகரணத்தோடு இந்த அதிகரணம் தொடர்பு இருக்குங்கிறது. நூல் இயைபு, ஒத்தியைபு, அதிகார இயைபு, நூல் இயைபு ஆகிய இந்த 5 வகை இயைபுகளையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் நாம இந்த சூத்திரத்துக்கு பிண்டப்பொழிப்பு, திரண்ட கருத்து, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு இந்த சொற்களை பார்ப்போம். இந்த சூத்திரங்களை நாம படிக்கும் பொழுது நீங்க நூலை வச்சுக்கிட்டு பின்னால ஃபாலோ பண்ணிட்டே வரணும். வெறுவனா சொற்பொழிவு கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா அது பயனில்லாம போயிடும். கையில புஸ்தகத்தோட இருந்து பாடம் கேட்பது போல அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லும் போது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன சொல் அதிக சொல் சொல்றனோ அந்த சொல்களை எல்லாம் அந்தந்த இடத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல போடணும். அதை போட்டு அதை நீங்க ஃபில்லப் பண்ணிட்டே வரணும். அப்படி ஏதாவது விட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பண்ணதை பழபடி போட்டு அதை கேட்டு அதை நீங்க பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு எளிதா புரியும். அப்படியே அதுல இருக்கிற மாதிரி படிச்சா புரியாது. அதனால அடியார் பெருமக்கள் ஆகிய நீங்களெல்லாம் கொஞ்சம் இதை சிரத்தை எடுத்து கேட்டுக்கொள்ளுமாறு உங்கள் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.